என்பது அறிவு. ஒற்றுமை பற்றி சிவசக்தியின் மேல் கூறினார். சிவசக்தியின் மேல் கூறினார். ஒற்றுமை பற்றி என்னது? ஒற்றுமை பற்றி சிவசக்தியின் மேல் கூறினார். அப்போ ஒற்றுமைன்னு என்ன இருக்கணும்? முதல்ல குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும். எல்லாம் கொஞ்சம் ஒத்துமையா இருக்க அப்படின்னா என்ன இருக்கணும்? ஒரே ஆளை வச்சுட்டு ஒத்துமையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேராவது இருக்கணும். சரியா? இங்க அறிவுன்னு சொன்னா அறிவு எத்தனை இருக்கு? 2 டிக்கெட்டுக்கு தான் அறிவு இருக்கு. ஒன்று என்னது? ஆன்மாவுக்கு அறிவு இருக்கு, இறைவனுக்கு அறிவு இருக்கு. இந்த 2க்கு தான் அறிவு இருக்கு. இன்னொன்றுக்கு அறிவு கிடையாது. எது? பாசத்துக்கு அறிவு கிடையாது. அதனால இங்க இல்லை. அறிவுன்னு சொன்னாவே முன்னாடி 2 பேர் வந்துடணும். பதியா பசுவா, இந்த 2 தான். இந்த இடத்துல இங்க அறிவு என்பது ஒற்றுமை பற்றி இந்த 2ல அறிவுடையது என்னமோ 2 தான். ஆனா இங்க யாருக்கு வருது? பதிப்பொருளுக்கு தான் வருது. அதனால சிவசக்தியின் மேல் வைத்து கூறினார். கடவுள் கண்ணுன்னு வேற சொல்லிட்டாரு முன்னாடியே. கடவுள் கண்ணுனா கடவுள், அது அறிவு. அது யாரை குறிக்கும்? சிவசக்தியை குறிக்கும். சரி. உயர்திணை கண் சிறுபான்மை நகரம் திரிதல் கடவுட்கண்ணே என்பதில் உள்ள லகரம் தகரமாய் திரிந்து வருதல் சிறுபான்மை. கடவுட்கண்ணே அப்படின்னு இருக்கா இல்லையா? கடவுட்கண்ணேன்னு இருக்கா? இட்டு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது எப்படி வரணும்? கடவுள் அப்படி வரணும். கடவுள் என்பது இல் வரணும். கடவுள் கண்ணேன்னு வரணும். உணர்ச்சி விதியில கடவுள் கண்ணே அப்படின்னு வராம இங்க எப்படி வருது? கடவுள் கண்ணேன்னு இட்டு வருதா இல்லையா? அது சிறுபான்மை வரும், பெரும்பான்மை வராது. சிறுபான்மை அப்படி வரும். இதுக்கு என்ன செய்யறாரு? மக்கட்பண்பு, மக்கள் பண்பு இருக்கா இல்லையா? அது சேருகிற புணர்ச்சியில என்னன்னு வருது? இட்டுன்னு வருதா இல்லையா? அதான் இங்க ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறாரு. மக்கட்பண்புன்னு வர்ற மாதிரி கடவுள் கண்ணு அப்படின்னு லகரம் தகரமா தெரியும். இதெல்லாம் இலக்கணம், புணர்ச்சி விதி, புணர்ச்சி விதி. இதுக்கெல்லாம் முதல்ல என்ன படிச்சிருக்கணும்? இலக்கணம் படிச்சிருக்கணும். இலக்கணம் படிக்கணும். படிச்சாதான் இந்த இடம் புரியும். இல்லைன்னா என்ன செய்யுது? அவர் எப்படி எழுதுனா என்ன சார், கடவுள்னு போட்டா என்ன, கடவுள்னு போட்டா என்ன அப்படின்ட்டு போக வேண்டியதான். ஒன்றும் தப்பு இல்லை. சரி. நிலை செயல் என்பது, நிலை செயல் என்பது நிற்றல் என்னும் பொருட்டாய், நிற்றல் என்னும் பொருட்டாய் இரண்டாவது தொக்கு நின்றது. நிலை செயல் என்பது எங்க வருது? கடவுட்கண்ணே நிலை செயல் நீ கொள். கடவுட்கண்ணே நிலை செயல் நீ கொள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுட்கண்ணே இறைவனது அறிவு, நிலை செயல் என்பது நின்று. நிலை செயல் என்பது என்னங்க? நின்று. இங்க நின்று என்பது என்னது? ஆதாரம் இல்லாம நிராதாரம், நிராதாரமாய் நின்று. இறைவன் நிராதாரமாய் நின்று உலகத்தை தோற்றுவிப்பன். இப்ப நிலை செயல் என்பதற்கு என்னது? நிராதாரன். நிற்றல் என்பது பொருள். இங்க எப்படி நிக்கிறான்? நிராதாரமா நிக்கிறான். தனக்கு ஒரு ஆதாரம் இல்லாம நிக்கிறான். தனக்கு ஒரு ஆதாரம் இல்லாம நிக்கிறான். இதெல்லாம் ஒரு படி வந்து 2வது படிக்கு போகணும். ஒரு படி என்னது? நிற்றல் என்பது நின்று. கடவுள் நின்று செய்வான். எப்படி நின்றுப்பான்? எப்படி நிற்பான்? நிராதாரமா நிற்பான். அதெல்லாம் முதல்ல நிற்றல் என்பதை நின்றுன்னு வைக்கணும். நின்று என்பதை நிராதாரமாய் நின்றுன்னு பொருள் செய்யணும். நிராதாரமாயின்னு பொருள் செய்யணும். இதெல்லாம் அந்த சொல்லுக்குரிய நுட்பம். ஏன்னா அதெல்லாம் இலக்கணம் எழுதுறாரு முனிவர். எல்லாம் எழுதும் போத இந்த பாடல் மேலே போனீங்கன்னா கடவுள் நிராதாரமாய், சிவசக்தி நிராதாரமாய் நின்று உலகத்தை படைக்கும் அப்படின்னு எழுதியாச்சு. நீங்க எப்படிங்க இதை எழுதுனீங்க அப்படின்னா அது பாட்டில் சொல்லணும். பாட்டில் எப்படி இருக்கு? கடவுள் கண்ணே நிலை செயல் நீ கொள் அப்படின்னு இருக்கா இல்லையா? நிலை செயல் என்பது நின்று என்று வந்து, நின்று என்பது நிராதாரமாய் நின்று என்று வருகிறது அப்படின்னு அதுக்கு இலக்கணம் சொல்லணும். சரியா? அது நிராதாரமாய், நிராதாரமாய் அப்படின்னு அந்த ஐ வருதா இல்லையா? ஐ தான் 2வது உறுப்பு. 2வது உறுப்பு என்னது? ஐ. எத்தனை உறுப்பு இருக்கு? 8 உறுப்பு இருக்கு. 8 உறுப்பு இருக்கு. வேற்றுமை உறுப்பு அது தனியா படிக்கணும். வேற்று உறுப்பை படிச்சு மனப்பாடம் பண்ணணும். முதல்ல சித்தியார் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்?
உருவு மனப்பாடம் பண்ணணும். உருவு 8 உருவு இருக்கு, 8 உருவு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு உருவுக்கும் என்ன இருக்கிறது, ஒரு இலக்கணம் இருக்கு. ரொம்ப முக்கியம், கண்டிப்பா படிக்கணும். எல்லா இடத்துலயும் அந்த உருவு வரும். உருவு மனப்பாடமா தெரியும். 2வது உறுப்புனா என்ன வரும், 3வது உறுப்பு என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல வேற வேற பொருள் வரும், வேற வேற பொருள் வரும். அப்போ உருவு கட்டாயம் படிக்கணும். பார்ப்போம், தனியாக எழுதி போடுவோம். ஏன்னா நம்ம இலக்கண வகுப்பில் உறுப்பு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். தமிழ் இலக்கண வகுப்பில் வரதுக்கு ரொம்ப நாளாகும். அதனால் அதை பற்றி பேச்சு இல்லை. ஏன்னா இங்கே இது உதாரணத்துக்கு இந்த ஐ என்பது பார்த்தீங்கன்னா 6 வகையாக வரும். இந்த ஐ என்பது 2வது உறுப்பு. 2வது உறுப்பு எத்தனை வகையாக வரும், 6 வகையாக பொருள் செய்யும். 6 வகை. ஐ என்பது எப்படி வரும், 6 வகையாக வரும். 6 வகையாக வரும். அதை வேணால் எழுதி போடலாம், எழுதி வச்சுக்கங்க. எல்லா உறுப்பையும் பின்னாடி பார்க்கலாம். அங்கங்கே ஒவ்வொன்றா சொல்லி பார்ப்போம். டாக்டர் வாங்கி வச்சாச்சு, சிறப்பு. ஆக்கப்பொருள், அளிக்கப்படும் பொருள், அடையப்பொருள் பொருள், நீக்கப்பொருள், ஒத்தல் பொருள், உடைமை பொருள். இந்த ஐ என்கின்ற உருவு இந்த 6 வகையா வரும். 6 வகையா பொருள் தரும். 6 வகையா பொருள் தரும். பார்த்தீங்கன்னா குடத்தை செய்தான், என்னது, ஆக்கப்பொருள். ஒரு குடத்தை புதுசா செய்கிறான். அப்ப குடத்தை ஐ வருதா, குடம் கூட்டல் ஐ, குடத்தை செய்தான். அப்ப அந்த குடத்தை அப்படின்னு வரும்போது இது என்ன பொருள் வந்துருச்சு, ஆக்கப்பொருள். குடத்தை உடைத்தான். இது அழிபொருள், அழிக்கப்படும் பொருள். இந்த ஐ என்பது இப்ப என்னது, அழிபொருள்ல வந்தது. இப்ப அடையப்படும் பொருள், ஊரை சேர்ந்தான். ஊரை ஐ வருதா இல்லையா, ஊர் கூட்டல் ஐ, ஊரை சேர்ந்தான்.
ஊரை நீங்கினான், எல்லை கடந்தான், நாட்டை விட்டு ஓடினான். நாட்டை என்னது நீக்க பொருளுங்க இல்லைங்களா. அடுத்தது ஒத்தல். புலியை போன்றவன், புலியை போன்றவன், மயில் போல் ஆடினாள், மயிலை போல் ஆடினாள், மயிலை போல் ஆடினாள். அங்க ஐ என்னது ஒப்புமை, ஒத்து வருவது. குயிலை போல் பாடினாள், குயிலை போல் பாடினாள், குயில் போல் பாடினாள் இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா குயில் போல் பாடினாள், குயில் போல் பாடினாள் இப்படி இருக்கு. இங்க இலக்கணம் என்ன எழுதிடுவாங்க, இரண்டாவது தொக்கது, தொக்கது, இரண்டாவது தொக்கது. இந்த வார்த்தை எப்படி இருக்கும், குயில் போல் பாடினால் இருக்கும். இலக்கணம் என்ன எழுதியிருப்பாங்க, இரண்டாவது தொக்கு நின்றது, இரண்டாவது தொக்கு நின்றது இலக்கணம் எழுதியிருப்பாங்க. இப்ப இதை எப்படி படிக்கணும், குயில் போல் பாடினால். இந்த ஐ என்ன ஆயிடுச்சு, இங்க இல்ல, இங்க அறிவிச்சுக்கணும். இதெல்லாம் இலக்கணம் வாய்க்கு. நம்ம இதெல்லாம் இப்படிதான் நம்ம நூலை படிக்கும் போது இந்த உறுப்பெல்லாம் தெரியணும், இல்லைங்களா. அப்போ அந்த ஐ இங்கே தொக்கு நின்றதுன்னா இரண்டாவது உறுப்பு முதல்ல என்னன்னு தெரியணும். அப்புறம் இரண்டாவது நீக்க பொருள் வந்தது, ஒப்பு பொருள் வந்தது அப்படின்னு எழுதுவாங்க. இப்ப இதை எழுதிட்டு இரண்டாவது தொக்கு நின்றது, ஒப்பு பொருள்கள் வந்தது. இதுக்கு எப்படி எழுதுவாங்க, ஒப்பு பொருள்கள் வந்ததுன்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், குயில் மாதிரி பாடி இருக்கிறான். அப்போ குயிலும் இவளும் எப்படி இருக்கிறாங்க, குரல்ல பாடுறதுல ஒப்புமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த இலக்கண குறிப்பு அப்படியே இருக்கும். இரண்டாவது தொக்கு நின்றது, ஒப்பின்கள் வந்தது. இப்ப நமக்கு என்ன இரண்டாவது என்னன்னு தெரியணும், ஒப்புனா என்னன்னு தெரியணும். இது ஒண்ணு கிடையாது. ஐ என்பது வருவித்து இதுக்கு பொருள் செய்யணும், புரியுதா இல்லைங்களா. அதை இப்ப நம்ம பார்க்கறது அர்த்தம். அடுத்து உடைமை பொருள். குடத்தை உடையவன், குடத்தை உடையவன். இப்போ பொன்னான், இது என்னது, பெயர் சொல். பொன்னான் என்பது பெயர் சொல், புரியுதா இல்லைங்களா. பொன்னான் என்பது பெயர் சொல். இதுக்கு சில இடத்துல இரண்டாவது தொக்கு நின்றது, இரண்டாவது தொக்கு நின்றது, உடைமை பொருளின்கள் வந்தது. பொன்னான்னு பாட்டுல வரும், ஒரு பாட்டுல பொன்னான்னு வரும், புரியுதா இல்லைங்களா. பொன்னான், பொன்னான் என்பது இலக்கணம் எப்படி எழுதியிருப்பாங்க, இரண்டாவது உறுப்பு தொக்கு நின்றது, இலக்கணம் வந்தது, உடைமை பொருளின்கள் வந்தது. இப்படி ஒரு இலக்கண குறிப்பு கீழே இருக்கு, சரியா. அப்ப அதுக்கு எப்படி பொருள் செய்யணும், இந்த இது பேர் கிடையாது, இது யாரு, தங்கத்தை வச்சிருக்கிறவன பொருள். பொன்னான்கள் பெயர் சொல்ல ஆகாம அந்த பொருளை உடையவன் என்கின்ற பொருள் தந்துருக்குது. யாரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் தங்கம் வச்சிருக்கிறாங்க, அவரை தான் இந்த இடத்துல குறிக்கும். பெயர் சொல்ல ஆகாது இந்த இடத்துல, புரியுதா இல்லைங்களா, புரியுதா இல்லையா. இது மாதிரி நம்ம நிறைய இலக்கண குறிப்பு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முதல்ல என்ன தெரியணும், நமக்கு உருவு தெரியணும். உருவு தெரியணும். 8 உருவு இருக்கு, 8 உருவு இருக்கு. அது அடுத்த வகுப்புல வேணா எழுதி போடலாம், சரியா. ஏன்னா தெரியும் போது தான் நமக்கு அந்த சிறப்பு தெரியும். எங்க வருதுன்னு கண்ணை கட்டி கால் விட்ட மாதிரி இருக்கா. மற்ற ஞாலம் ஏழனையும் தந்து நிறுத்தி நாசம் பண்ணும் காலம்.
ஞாலம் ஏழனையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும். காலம் அத்தொழில் வேறுபாடு பற்றி செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம், கணம், லவம், துடி என்ற தொடக்கத்தனவாய் பலவகை அவத்தைப்படும் என்பது சித்தாந்த நூற்றுணிவு ஆகலான். காலத்திற்கு அவத்தை பேதம் உண்டு. காலத்திற்கு அவத்தை பேதம் உண்டு. இது பௌத்தருக்கு உரியதில்லை. அவன் அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறோம்? காலமும் அவத்தை உறும். காலமும் அவத்தை உறும். எப்படி அவத்தை உறும்? நேற்று, இன்று, நாளை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்புறம் ஒரு கணம். அது என்ன பகுக்கிறோமா இல்லையா? இந்த கணம் இந்த கணம் இந்த கணம் என்ன செய்கிறோம்? பகுக்கிறோம். அப்போ அதை என்ன செய்யறோம்? கூறுபாடு உடையது. காலம் என்பது கூறுபாடு உடையது. இப்போ ஒன்றாவது நூற்பாலை எதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும், எதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்குங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொன்னோம். ஒன்றாவது நூற்பாலை எதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதற்கு ஒரு 4-5 இலக்கணம் சொன்னோம். சொல்லுங்க பார்க்கலாரு. சடமாய், பலவாய், அவயவ போக்குகளோடு கூடியதாய், சுட்டி அறியப்படுவதாய், உடையதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். ஞாபகம் இருக்கா? இப்போ காலமும் சடமா, சடம், பலவா, ஒன்றா பலவா, பல சொல்லியாச்சு. நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் 3 இருக்கா இல்லையா? காலம் 3 வகைப்படுதா இல்லையா? அப்போ பலவா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் அவயவ போக்குகளோடு, அவயவ போக்குன்னு என்னது? பிரித்து அறியப்படுவது. பிரித்து அறியும். காலத்தை எப்படி பிரித்து அறியலாம்? காலை மாலைன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு கணம், ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருஷம், இதெல்லாம் எனக்கு பிரித்து அறியப்படுவதான ஒரு காலத்தை பிரித்து அறியலாம். இப்போ இதெல்லாம் இதுக்கு வருதா இல்லையா? என்னது? பலவாய், சடமாய், சுட்டி அறியப்படுவதாய், அவயவ போக்குகளோடு கூடியதாய் உள்ளது எதுவோ அது தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். அப்போ காலமும் என்ன ஆகும்? தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும் இல்லையா? சரியா தப்பா? எதில் தோன்றுது காலம்? காலம் எதில் தோன்றுது? அசுத்த மாயையிலிருந்து தோன்றுகிறது. அசுத்த மாயையிலிருந்து நீங்க புரிகிற மாதிரி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. கேட்கும் போதே அதாவது நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கிற மாதிரி செக் பண்ணுறதா, வேற ஒன்றும் இல்லை. அறிவு எங்கேயும் போயாகணும், அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி. வித்தியாசத்துவம்னா காலம் என்பது அசுத்த மாயிலிருந்து தோன்றுதா இல்லையா? மாயையிலிருந்து கால நீரி கலை தோன்றுகிறது. கலையிலிருந்து அப்படியே வரிசையாக தோன்றுது. அப்போ அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கா இல்லையா? அப்போ அது திருப்பி ஒடுங்குமா இல்லையா? மாயில் போய் ஒடுங்குமா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன உண்டு? தோன்றி நின்று ஒடுங்கும். இது யாருக்கு உடன்பாடு? யாருக்கு உடன்பாடு? நமக்கு தான். இதை மற்றவன் ஏற்றுக்கிறானோ இல்லையோ? இதான் கீழே தெளிவாக சித்தாந்த நூல் துணிவு. எதுக்கு நான் சொன்னேன்? படிக்கும்போது நமக்கு புரியணுமா இல்லையாம்மா? சித்தாந்த நூல் துணிப்புன்னா சித்தாந்த நூல் யாருது? நம்ம தான். நம்ம கருத்து இங்கே சொல்கிறாரு. காலமும் தோன்றி நின்று ஒடுங்கும். காலமும் தோன்றி நின்று ஒடுங்கும். எனவே சித்தாந்த நூல் துணிவு ஆகலான். அதுபோல ஏன்னா நீங்க காலத்தை யாருக்கு சொன்னீங்க? இறைவனுக்கு சொல்றீங்க. காலம் போல இறைவனும் நிராதாரம்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ காலம் தோன்றி நின்று ஒடுங்கும்னா சிவபெருமான் தோன்றி நின்று ஒடுங்குவானோ? அடுத்த கேள்வி வந்துருச்சு பாருங்க.
புரியுதா இல்லையா? அப்போ இது என்ன கேள்வி என்ன பதில் படிக்கும் போது புரியணும். உங்களுக்கு மூளை படிக்கணும், படிக்கும் போதே புரியணும். பாடம் நடத்தும் போது புரிஞ்சிடும், வீட்டுக்கு போய் படித்தா புரியாது. ஏன் புரியறது இல்லை? அது எப்படி படிக்கணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மூளை எப்படி படிக்கணும்னு தெரியல. அது பழகணும். எப்பவுமே மூளை ஒரு பாடம் கேட்டோம்னா அந்த புத்தகத்தை திருப்பி நம்ம வாசித்தா அது நமக்கு புரியணும். அது எங்கெங்கே எப்படி எப்படி கொண்டு போய் ஏகிறது எப்படின்னா அது புரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும். ஒரு முறை கேட்கறதுனால ஒன்றும் விளங்கிறாது. பாடம் புரியும், ஆனால் திருப்பி என்ன ஆகாது, வீட்டுக்கு போனோன்னே மறந்துடும். திருப்பி நம்ம சந்தேகம் வந்தோன்னே என்ன செய்வோம், புத்தகத்தை எடுப்போம், படிப்போம், புரியாது. புரிஞ்சுதா? என்ன செய்வோம், மூடி வச்சு அவ்வளோதான். வேற ஒன்று. ஏன் கேட்டிங்கன்னா இந்த நூலை நமக்கு என்ன செய்யலை, படிக்க தெரியல. எப்படி ஒரு முறை இருக்கு, அதை எப்படி படிக்கணும், எப்படி ஒரு ஆசிரியரை பழகணும்னா ஆசிரியர் நடைப்படணும், ஆசிரியருடைய நடைப்படணும். இப்போ நம்ம சிவஞான முனிவரை புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும், அவர் நடைய புரியணும். அவர் என்ன சொல்ல வர்றாரு, படிக்கும்போது இதுதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. அப்படியே அவர் பிடிச்சிக்கிட்டே வரலாம், திருவடி பிடிச்சிக்கிட்டு வந்துடலாம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, நூலை எப்படி படிக்கணும். புரியுதா இல்லைங்களா? பாடம் கேட்கறது பெருசே கிடையாது, பாடம் கேட்கறது பெருசே இல்லை. ஏன்னா இது நம்ம ஒரு தடவை கேட்போம், மீறி போனால் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்னொரு தடவை கேட்போம். புரியுதா இல்லையா? இப்போ இடையில 38வது பாட்டில் ஒரு சந்தேகம் வந்தால் ஃபேஸ்புக்கை எடுத்து 30வது பாட்டை நம்ம பார்ப்போமா, பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் தொலாவி பார்ப்போம், போய அப்படின்னு வச்சுக்கோம். நமக்கு அவ்வளவு பொறுமையெல்லாம் நமக்கு கிடையாது. என்னது, இதை தெரிஞ்சுக்காமல் விடுறதில்லை அப்படின்னு அதிதீவிரத்துலையா நம்ம இருக்கிறோம்? கண்டிப்பாக இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம், புத்தகத்தை எடுத்து 38வது பாட்டை பார்ப்போம். புரியுதா இல்லையா? கீழே உரையை படிப்போம். பாட்டும் புரியாது, உரையும் புரியாது. சரி என்னமோ சொன்னாருப்பா அப்படின்ட்டு வச்சுருவோம். அப்போ என்ன ஆகும், இந்த நூல் நமக்கு எப்பவுமே வராது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல உரையை படித்து பழகணும். சரிதா? பாருங்க, இது படித்தாவே புரியுதா இல்லையா? அத்தொழில் வேறுபாடு பற்றி செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம், கணம், துடி என்று தொடக்கத்தனவாய் பல வகை அவத்தை படும் என்பது சித்தாந்த நூல் துணிவு ஆகலின், சித்தாந்த நூல் துணிவு ஆகலின் அதுபோல் உலகத்திற்கு ஆதாரமாய் நின்று செய்யும் முதல்வனும் அவ்வத்தொழில் பற்றி பல வகை அவத்தைப்பட்டு தொடக்குருவன் போலும் எனில், அவனும் அப்படி காலம் போல இவனும் அவத்த பேதம் உண்டா, அப்ப இவனும் சடமா அவனும் சடமா என்று சொன்னால் அதற்கு என்று வரும் செய்யுள் எழுந்தது. ஒரு பாட்டை சொல்லி முடிச்சா அந்த பாட்டின் மீது ஒரு தடை, அதற்கு விடை அடுத்த பாட்டு. புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த பாட்டை படிக்கணும்னா முன்னாடி பாட்டு தெரிஞ்சிருக்கும், அப்போதான் அடுத்த பாட்டு புரியும். சித்தியாரில் வேற எந்த நூலுக்கு இல்லாத சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டை இடையில உதவி பொருள் செய்ய முடியாது. அந்த பொருள் செய்யணும்னா என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி பாட்டில் ஒரு கேள்வி இருந்திருக்கும், அது ஒரு பதில் இருக்கும், அதில் ஒரு தடை எடுத்திருக்கும். அந்த தடைக்கு தான் இந்த பாட்டு. அந்த பாட்டை போய் படிக்கலான்னு பார்த்தா அது எதுக்கு இருக்கும், அதுக்கு முந்தின பாட்டில் ஒரு தடை இருக்கும், அதுக்கு ஒரு விடை இருக்கும், அதன் மீது ஒரு தடை இருக்கும். அப்போது வரிசையாக அப்படியே ஒரு செவுறு கட்டணும்னா ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு செக்கலாக அடுக்கிற மாதிரி சித்தியாரம் அப்படியே ஒவ்வொரு பாட்டாக அடுக்கி இருக்கிறார். இது எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா முனிவர் உரையில தான் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இதே பாட்டை நீங்கள் வேற உரை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்காது, அப்படி இருக்காது. இப்போ இதே நீங்கள் வேற பல உரைகள் இருக்கிறது, எந்த உரையில் போனீங்கன்னாலும் இந்த தடையை எழுப்பி விடையான்னு கேட்டால் இருக்காது. அந்த பாட்டுக்கு பொருள், அடுத்த பாட்டுக்கு பொருள், அடுத்த பாட்டுக்கு பொருள், அப்படி தான் போகும். ஆனால் முனிவர் தான் அப்படி அழகாக நமக்கு அதை காட்டுறார், அப்படி அழகாக காட்டுறார். அது இப்போ என்ன, அதற்கென்று வரும் செய்யுள் எழுந்தது. இப்போ இந்த செய்யுள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் காலம் போல அவத்தை பேதம் உடையவன் அல்ல என்பதை நிறுவுவதற்கு அடுத்த பாட்டு 51வது பாட்டில் அதை நிறுவுகிறார். கற்றநூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும்
சாக்கராதி உயிரினில் பிறந்து ஒடுக்கம் முற்றதும் போல எல்லா உலகமும் உதித்து கொடுங்க பற்றொடு நின்ற பற்றொடு பற்றது இன்றி நின்றனன் பரனும் அன்றே பரனும் அன்றே. சாக்கராதி சாக்கராதி என்னது? சாக்கரம் முதலாகிய சாக்கராதி என்பதற்கு சாக்கரம் முதலாகிய சாக்கரம் முதலாகிய என்ன எது? அவத்தை பேதம் சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீனம் 5 அவத்தை. இதை படிக்கும் போது அவனா நம்ம வரணும். சாக்கராதி அப்படின்னு சொன்னா சாக்கரம் முதலாக சாக்கரம் முதலாக எது? அவத்தை பேதம் இதெல்லாம் வரணும். சொல்லும் போதே வரணும். அப்போ அங்கே பாட்டில் உரையிலே அது இருக்காது. உரையிலும் சாக்கராதின்னு எழுதிடுவாங்க. சாக்கராதின்னு எழுது. அப்போ உடனே நமக்கு என்ன வரணும்? சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீனம் போன்ற அவத்தை வேதங்கள் உயிரினில் ஒடுக்கமுற்று பிறப்பதும் போல ஆன்மாவின் ஒடுங்கி தோன்றும் வழி. இப்போ இந்த சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி எல்லாம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான் அவத்தை பேதம். அப்போ இந்த சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி எல்லாம் என்னதுங்க? காலம் போல இது ஒரு பொருள் தான். காலம் போல இதுவும் என்னது? ஒரு பொருள் தான். இது யாரை பற்றுகிறது? ஆன்மாவை பற்றுகிறது. இப்போ அந்த அவத்தை பேதத்தினால ஆன்மா அவனுடைய அறிவு மாறுதா இல்லையா? மாறுது இல்லையா? நம்ம சொப்பனத்தில் இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், சாக்கரத்தில் இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், துரியத்தில் இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், துரியாதயத்தில் இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம். ஆனால் இந்த அவத்தை எதுக்குன்னு கேட்டால் காலத்துக்கு தான். என்ன காலம்? சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் எல்லாம் ஒரு காலம். அதான் ஒரு காலம். ஒரு கருவிகள் கூடுவது கருவிகள் குறைவது தான். ஆனால் இது உயிர் வேற அவத்தை பேதம் வேற. ஆனால் அந்த அவத்தை பேதத்தினால உயிரினுடைய அறிவு என்னாகிறது? பேதப்படுதா இல்லையா? புருவத்தில் இருக்கும்போது நல்லா அறியுது, கீழே போக போக அறிவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி புருவத்திலிருந்து மேலே போனால் என்னாகும்? மேலால் அவத்தையிலிருந்து அறிவு கூடுமா குறையுமா? கூடும். மேலால் அவத்தை போனால் அறிவு கூடும். இங்கே மேலால் அவத்தைன்னு நீங்கள் சொல்கிறது எது? சுத்தவத்தையை மேலால் அவத்தைன்னு சொல்லக்கூடாது. சுத்தவத்தையை என்ன சொல்லக்கூடாது? மேலால் அவத்தைன்னு சொல்லக்கூடாது. ஏன்? இங்கிருந்து இங்கே போனால் கீழால் அவத்தை, இங்கிருந்து மேலே போனால் மேலால் அவத்தை. இதுக்கு தான் கீழால் அவத்தை மேலால் அவத்தை. இங்கிருந்து மேலே போகிறது மேலால் அவத்தை கிடையாது. அது என்ன அவத்தை? சுத்த அவத்தைன்னு சொல்லணும். சொல்ல கரெக்டாக பயன்படுத்தணும். கருத்து நம்ம அப்படி தான் நினச்சி சொல்கிறோம். ஆனால் மேலால் அவத்தைன்னு ஒன்று தனியாக இருக்குது. அது எங்கே இருக்குது? உந்தியிலிருந்து கீழே மூலாதாரத்திலிருந்து மேலே வர்றதுக்கு பேர் தான் என்ன? மேலால் அவத்தை. சரி. எனவே உயிரினில் ஒடுக்கமுற்று பிறப்பதும் போல பரனும் முதல்வனும் எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க. எல்லா உலகமும் தன்பால் ஒடுங்கி உதிப்ப எப்படி நின்றான்? பற்றோடு நின்றனன். அவன் என்ன செய்யறான்? அவனும் அவத்தை பேதம் உருகிறான். பெருமானுக்கு அவத்தை பேதம் உண்டான்னு கேட்டா உண்டு. அவத்தை பேதம் உண்டு. எப்படி? லயம் போகம் அதிகாரம். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு? ஆன்மா அவத்தை உருகிற போது அதோடு இது என்ன பந்தப்படுகிறது. இப்போ சாக்கரத்தில் இருந்தா ஆன்மாவுக்கு பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. சொப்பனத்தில் இருந்தா அந்த ஆன்மாவுக்கு இருக்கு. அது மாதிரி பெருமானம் லயம்னு சொன்னா அவனுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, போகம் சொன்னா ஒரு தன்மை இருக்கிறது. அடுத்தது அதிகாரம் சொன்னா அவனுக்கு ஒரு தன்மை இருக்குது. அப்ப அவன் எந்த அவத்தை பேதத்தில் இருக்கிறானோ, லயம் போகம் அதிகாரம் என்பது சிவத்திற்குரிய அவத்தை பேதம். அவத்தைன்னா என்னது? போது சொல்லுங்க என்ன பொருள்? நிலை வேறுபாடு. அவத்தைன்னா வேற ஒன்றும் இல்லை, நிலை வேறுபாடு. அவன் தன் நிலையில் வேறுபாடு அடைகிறானா இல்லையா? சொரூப சிவம்
கடந்த சிவமா வருகிற போது முதல்ல என்னவா வருவான்? லயமா வருவான். லயம்னா என்னது? லயம் என்பது என்னது? அருவத்திருமேனி. அருவத்திருமேனி நாதம் விந்து. நாதம் விந்து ரெண்டு தத்துவத்தில் இருக்கும் போத அவனுடைய திருமேனி என்னது? அருவம். அதுக்கு என்ன அந்த ரெண்டு தத்துவத்தையும் சேர்த்து சொன்னா லயம் என்று பேர். அடுத்தது சதாசிவ திருமேனி. சதாசிவ திருமேனி அது அருவுருவ திருமேனி. அருவுருவ திருமேனி. அப்ப அதுக்கு என்ன பேரு? போகம்னு பேர். போகம் என்பது சதாசிவ திருமேனி. அப்புறம் மகேஸ்வரம் சுத்த வித்தை. இதற்கு அதிகாரம்னு பேர். அது உருவ திருமேனி. பெருமான் அருவ திருமேனி தாங்கி வருவான், அருவுருவ திருமேனி தாங்கி வருவான், உருவ திருமேனி தாங்கி வருவான். இந்த மூணுலயும் அவன் என்ன செய்யறான்? தன் நிலையிலிருந்து மாறுகிறான். தன் நிலையிலிருந்து மாறுகிறான். அப்ப அதனால என்னது? அவத்தை. அவனுக்கு அவத்தை உண்டா? உண்டு. நமக்கு அவத்தை உண்டா? உண்டு. நமக்கு அவத்தை உண்டா? உண்டு. அப்ப அவனும் நம்ம மாதிரி தான். சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன் சொல்லக்கூடாது? சரி, சொல்லுங்க. லாஜிக்கு கரெக்டா சொல்லணும். கருத்து சரி, கருத்து சரி. அவனுக்கு அவத்தை உண்டு, நமக்கு அவத்தை உண்டு. ஆனா நம்ம அவத்தையில் இருக்கிற மாதிரி அவன் அவத்தையில் இருக்கிறதுனால ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. 100% சரி. பதில் சரி. என்ன காரணம்? சிற்றறிவில் இருந்ததுன்னா வேற, பேர் இருந்தா வேறையா? கேள்வி என்னன்னா, அவத்தை என்பது நமக்கு உண்டு, அவனுக்கு உண்டு. அதனால நம்மை போல அவனை சொல்லக்கூடாது. சிற்றறிவு பேரறிவுலாம் வேற. இந்த இடத்துல ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, அது இல்லை, வேற. இவரு அவத்தைப்படுவது உயிர்கள் மாட்டுதானே முடிய அவருக்குன்னு தனியா, அதாவது இப்ப நம்ம நம்ம அனுபவம் இது பண்ணி பண்றோம். ஆனா பெருமாள் அனுபவமோ அதுல ஆனந்தமோ இல்லை. அவரு அதாவது அவத்தைப்படுவது உயிர்கள் மாட்டு மட்டும்தான். அதுவும் இல்லை. நானே சொல்லிடுறேன். அவன் விருப்பத்திற்கேற்ப அவத்தை விடுவான். புரியுதுங்களா? அவன் இறங்கணும்னா இறங்குவான், ஏறினா ஏறிக்குவான். எங்க நிக்கணும்னு யார் முடிவு பண்றா? அவன் தான் முடிவு பண்ணுவான். இங்க அவத்தை நாம முடிவு பண்றது இல்லை. புரியுதா இல்லையா? நம்ம அவத்தை விடுவதற்கு என்ன காரணம்? வினைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். இந்த வினைக்கு தகுந்த மாதிரி இந்த ஆன்மா என்ன செய்யும்? அவத்தை விடும். என்ன கேட்கணுமோ அது மட்டும்தான் இந்த உயிர் கேட்கும், மற்றதெல்லாம் கேட்காது. அப்ப என்ன செய்வான்? அந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிடுவான். போதும் நீ கேட்டதெல்லாம் போதும் அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? 96 சுவிட்ச் வச்சிருக்கிறான். எந்தெந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுமோ அதாவது அப்பப்போ ஆஃப் பண்ணிடுவான். எப்பப்போ ஆன் பண்ணுமோ அப்போல்லாம் ஆன் பண்ணுவான். அப்போதான் இது கேட்கும். மற்றதெல்லாம் யாருக்கு இல்லை? இப்போது இங்கு இவன் உதவான். இப்போது இங்கு இவன் உதவான்னு என்ன செஞ்சிட வேண்டியதான்? அவ்வளவில் அவன் மகிழ்க அப்படி விட்டுற வேண்டியதான். ஆனால் அவனுக்கு அப்படிலாம் இல்லை. அவன் வரணும்னா வருவான், போகணும்னா போவான். அது அவத்தை என்பது அவன் விருப்பம். அவன் நினைச்சுதான் வரான். எதுக்கு? வேலை வந்தாதான் ஏன் ஊருக்கு விடுவான்? என்ன பண்றது, வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? நடந்து கீழே இறங்கி வருகிறான். அவனுக்கு அந்த அவத்தினால அவன் துவக்குறுவதில்லை. புரியுதா இல்லைங்களா? அவனுக்கு துவக்கூர் கிடையாது. எது? லயத்துல இருந்தாலும் சிவசிவமா தான் நிற்கும், போகத்துல நின்றாலும் சிவசிவமா தான் நிற்கும், அதிகாரத்தில் நின்றாலும் சிவசிவமா தான் நிற்கும். நாம சாக்கரத்துலேயும் ஒரே மாதிரி இல்லை, சொப்பனத்துலேயும் ஒரே மாதிரி இல்லை. அப்படி இருக்குமா? எங்க இருக்கிறது? நமக்கு துவக்குருவோம். அவத்தை பேதம் பற்றி நமக்கு என்னது? துவக்குறுதுன்னா என்னது? துவக்குறுதுன்னா என்னது? இந்த சொல்லலாம் அடிக்கடி பயன்படுத்துறோம். துவக்குறுதுன்னா என்னது? பந்தப்படுறது. புரியுதுங்களா? அந்த பந்தம் நமக்கு உண்டு. உருவ நடுவில் இருந்தால் நல்லா கேட்கும், கீழே இறங்கிடுச்சுன்னா கேட்காது. புரியுதா இல்லைங்களா? அவன் அப்படிலாம் இல்லை. எங்க நின்னாலும் அவன் தான். அவன் தன்னை எங்க கீழே வந்தாலும், எவ்வளவு கீழே வந்தாலும் சிவம் தான். சிவம் தான்.
நம்ம அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருப்போமா இல்லையா? வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், வெளியே வந்தால் ஒரு மாதிரி இருப்போம், இங்கே வந்தால் ஒரு மாதிரி இருப்போம். இன்னொரு நமக்கு இந்த ஒரு இதுதான் சொல்லுவேன், நான் யார் என்பது எனக்கு எடுத்த மாதிரி இருக்கிறாள் தான் முடிவு பண்ணுறாரு. நான் அவருக்கு முன்னாடி நிற்கும் போதே அவரை பொறுத்து தான் நான் இருக்கிறது இல்லையா? இது அவத்தை பேதம் நமக்கு உண்டா? உண்டு. தோக்குருவமா? கண்டிப்பாக உண்டு. அதனால் அந்த சாக்கராதி என்பது நமக்கு பற்றோடு நின்றனன். பற்றோடு நின்றன்னா இவங்க எப்படி நிற்கிறானுங்க? அவத்தை பேதம் பற்றி அவனுக்கு அவத்தை உண்டு, துவக்குறுதல் கிடையாது. அவத்தை பேதம்னா என்னது? நிலை வேறுபாடு அவனுக்கு உண்டு. சிவம்னு நிற்பான், சக்தின்னு நிற்பான், சதாசிவம் நிற்பான், மகேஸ்வரனா நிற்பான், திருமாலா நிற்பான், பிரம்மனா நிற்பான், குருத்தனா நிற்பான். இதெல்லாம் அவனது இறைவனது அவத்தை வேதம். எங்கன்னாலும் சிவம் சிவம் தான், எங்கன்னாலும் சிவம் சிவம் தான். அதனால் இங்கே உதாரணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலை வேறுபாடு இறைவனுக்கு உண்டு. எது போல? ஆன்மா அவத்தை வேதம் அடைவது போல இறைவனும் அவத்தை வேதம் அடைவான். அதான் பற்றோடு நின்றனன். பற்றோடு நின்றனன் என்னது? தானும் அது பற்றி லயம், போகம், அதிகாரம் என்னும் அவத்தைப்பட்டு துவக்குருவான் ஆகியும். துவக்குருவான் ஆகியும். துவக்குருவான் அது பந்தப்படுவான். எப்படி பந்தப்படுவான்னு கேட்டால், இப்போ தான் சொன்னீங்க பந்தப்பட மாட்டாங்க. இப்போ இதில் என்ன செஞ்சிருக்கிறாரு? பந்தப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பந்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லயத்தில் இருக்கிற போது சில வேலையை பெருமான் செய்வான், போகத்தில் இருக்கும்போது சில வேலை செய்வான், அதிகாரத்தில் இருக்கும்போது சில வேலை செய்வான். அப்போது லயத்தில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கிற வேலையை செய்ய மாட்டான், அதிகாரத்தில் நின்றுக்கிட்டு லயத்தில் இருக்கிற வேலையை செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வரணும்னா அந்த இடத்துக்கு வந்துடுவான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? தன்னை ஒரு வரையறைக்குள்ளே யார் நிறுத்திக்கிறான்? அவனே நிறுத்திக்கிறான். அதுதான் பந்தம் என்பது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இறைவன் ஆன்மா போல பந்தமுருவன் என்பதற்கு ஒரு ஓமை சொல்லிட்டார். அதே மாதிரி அவன் பந்தம் உரமாட்டான்னு இன்னொரு ஓமை சொல்றார். இந்த பாட்டில் 2 ஓமை இருக்கு. 2 ஓமை. பந்தப்படுவது எது போல? உயிர் சாக்கராதி முதலான அந்த பந்தம் உருவது போல இறைவனும் பந்தப்படுவான். ஆனால் அதுக்காக அவன் பந்தம் நம்ம மாதிரின்னு சொல்லிடாத. அவன் நம்ம மாதிரி பந்தம் விட மாட்டான், நம்ம மாதிரி பந்தம் விட மாட்டான். அதுக்கு என்ன செய்கிறாரு? கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி. கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றிடும் பெற்றுமை போல. தோன்றிடும் பெற்றுமை போல. அதுக்கு என்ன செய்கிறாரு? முறை பாருங்க. கற்ற நூல் பொருளும் சொல்லும் வாதனா ரூபமாய் புத்தி தத்துவத்தை ஒட்டி நின்று ஆன்மபூதத்தின்கண் ஒடுங்கி. ஒரு சொல்லை கற்கிறோம், அந்த சொல்லு எங்கே போய் தங்குது? புத்தியில் போய் தங்கு. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் எங்கே போய் தங்குது? புத்தியில் போய் தங்குது. இப்போ புத்தியில் சொல்லு இருக்கிறது, சொல்லுக்கு தக்க பொருள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு சொல்லுக்கு பொருள் இருக்கா இல்லையா? இப்போ அதெல்லாம் எங்கே இருக்கு? புத்தியில் இருக்கு. இப்போ படித்ததை நம்ம என்ன செய்கிறோம்? திருப்பியும் சொல்கிறோம், இல்லை திருப்பியும் படிக்கிறோம். இந்த சொல்லுக்கு பொருள் தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ படித்தாச்சு. இனி இந்த சொல்ல கேட்டால் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, நல்லா படித்தா சொல்லுவோம். சரியா இல்லையா? புத்தியில் போய் அது நிற்கும், சொல்லுவோம் இல்லையா? இப்போ சொல் தெரியும், பொருள் தெரியும். அனுபவம் நிகழ்ந்துருமா? நிகழ்ந்துருமா? தேன் இனிக்கும். தேன் இனிக்கும். தேன் எப்படி இருக்கும்? தெரியும். எப்படி இனிக்கும்? தெரியும். தேன் இனிக்கும் சொன்னோன்னே நாக்கில் எச்சில் ஊறி ஆஹா அருமையாக இருக்கு, அருமை அருமை அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி தான் இருந்தால் தான் பரவாயில்லையே. திருவாசகம் படிக்கிறோம், உருகி உருகி படிக்கிறோம், முடிச்சு வச்ச உடனே என்ன ஆயிடுறோம்? மழை எப்படி ஆயிடும்? திருவாசகம் படிக்கும்போது நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? அப்படியே மணிவாசகர் மாதிரியே இருக்கிறோம். மணிவாசகர் மாதிரியே திருவாசகம் படிக்கிறோம். முடிச்சு அச்சோபதியை முடிச்ச உடனே 6 பெருவா அச்சோவே அப்படின்னு புத்தகத்தை மூடி வச்ச உடனே அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்தால் என்ன ஆயிடும்? வழக்கமாக யார் யார் எப்படி இருப்பாங்களோ அப்படி எப்படி. இப்போ எல்லாம் திருவாசகம் பூரா மனப்பாடம். திருவாசகம் பூரா
மனப்பாடம். சொல்லுக்கு சொல்லு தெரியும், பொருள் தெரியும், எல்லாம் தான் தெரியும். ஆனால் என்ன நிகழலை? அனுபவம் நிகழலை. சொல் தெரியும், பொருள் தெரியும், ஆனால் என்ன நிகழலை? அனுபவம் நிகழலை. அப்போ சொல்லுக்கும் பொருளுக்கும் அனுபவத்திற்கும் வேறுபாடு இருக்கு. கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி. கற்ற நூலும் நூலினுடைய சொல்லும் சொல்லினுடைய பொருளும் கருத்தினுடைய புத்தி தத்துவத்தில் அடங்கி தோன்றும் பெற்றுமை போல. மீண்டும் என்ன வரும்? சொல்கிறமா இல்லையா? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாடம் சித்தியா இல்லை, ஆகா ஓகோ, சொரூப இலக்கணம், நடத்த இலக்கணம். நமக்கு என்ன தெரிஞ்சுது? ஒன்றும் தெரியல. ஒரு தடவைக்கு 100 தடவை படித்தாச்சு. எல்லாம் எங்கே இருக்கு? வெறும் ஏட்டு சுரக்காயாக தானே இருக்கு இல்லையா? அவர் எல்லாம் தான் சொல்கிறாரு, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஆகா ஓஹோ சொல்கிறாருதான். நமக்கு என்ன வருது? வெறும் சொல்லு தெரியும், சொல்லுக்கு பொருள் தெரியும். அனுபவம் நிகழ்ந்து விட்டதான்னு கேட்டால் இல்லை. அப்போ எனக்கு என்ன இல்லை? அவத்தை பேதம் இல்லை. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு அவத்தை பேதம் உண்டா? இல்லை. ஏன்? கீழே போய் நிற்குது, பாட்டு தெரியும், பாட்டுக்கு பொருள் தெரியும், புத்தகம் இருக்குது, பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன ஆகலை? அதுவாக மாறவில்லை, அதுவாக மாற. இப்போ எனக்கு அவத்தை உண்டா? இல்லை. அவத்தை இருந்தால் நான் என்ன ஆகிருக்கணும்? படிக்கும் போதே அப்படி ஆகிருக்கணும் இல்லையா? நீங்கள் கேட்கும் போதே அப்படி ஆகிருக்கணும். சொல்கிற ஆளும் ஆகலை, கேட்குற ஆளும் ஆகலை. ஏன் ஆகலை? நமக்கு என்ன வரல? அனுபவம் நிகழலை. அனுபவம் நிகழ அவத்தை பேதம் நமக்கு இப்போ இல்லை. சாக்கராதி முதலானவை நமக்கு பற்றுகிற போது நமக்கு அவத்தை பேதம் உண்டு. ஆனால் சொல்லையும் பொருளையும் கேட்கும் போதும் சொல்லும் போதும் நாம் அதில் என்ன ஆகுதில்ல? பந்திக்கப்படுவதில்லை, பந்திக்கப்படுவது இல்லை. அப்போ ஒரு ஆன்மா ஒரு இடத்துல பந்தம் உருகிறது, ஒரு இடத்துல பந்தம் உருவதில்லை. புரியுதா இல்லையா? எதில் பந்தம் உருகிறது? அவத்தை பேதத்தில் பந்தம் உருகிறது. கற்ற நூல் பொருளும் சொல்லும் அறிகிற போது பந்தம் உருவது இல்லை. பெருமான் ஒரு வகையில் அவத்தி உருவான், ஒரு வகையில் அவத்தி உரமாட்டான். எது போல? ஆன்மா போல. ஆன்மா போல. எப்போ அவத்தி உருவான்? லயம் போகம் அதிகாரம்னு அவன் அவத்தி உருவான். அப்போ அவன் கீழே இறங்கி வருவது எது போல? நாம சாக்கராதியோட நின்று அவத்தி உருவது போல இறைவன் சொரூப சிவமா இருக்கிற பெருமான் லயம் போகம் அதிகாரம் என்று தன் நிலையில இறங்கி கீழே வந்து அவத்தை பேதம் உண்டு. ஆனாலும் அவன் எப்படி நம்ம ஒரு மூளை படிக்கிற போது அதில் நம்ம அவத்தை விடுவதில்லையோ அதுபோல அவன் லயமாக நின்னாலும் சரி, போகமாக நின்னாலும் சரி, அதிகாரமாக நின்னாலும் சரி, தன் நிலையில் அவன் மாற மாட்டான். தன் நிலையில் மாற மாட்டான். இப்போ நாமெல்லாம் மாறணும்னா எப்படி மாறி இருக்கணும்? அந்த நூல் படிக்கும் போது அதுவாகவே மாறி இருக்கணும், சொல்லும் போதே அதுவாகவே மாறி இருக்கணும் இல்லையா? இல்லையா? இப்போ சொர்க்கம் நரகம் படிக்கிறோம். சொர்க்கம் இப்படி இருக்கும், நரகம் இப்படி இருக்கும், கைலாயம் எப்படி இருக்கும், முத்திப்பதம் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் படிக்கிறோம். இப்போ போயாச்சா? அனுபவிச்சாச்சா? இல்லை. எல்லாம் எப்படி இருக்கிறது? ஏட்டு சுரக்காய். நமக்கு எல்லாமே எப்படி இருக்கிறது? ஏட்டு சுரக்காயை தான் இருக்குது. எனவே அது அந்த தோன்றுடும் பெற்றுமை போல பற்றது இன்றி நின்றனன், பற்றது இன்றி நின்றனன். முன்னாடி பற்றோடு நின்றனன், இப்போ எப்படி இருக்கிறாரு? பற்றது இன்றி நின்றனன். அப்போ ஒரு ஆன்மா பற்றோடு நிற்கும், பற்று இல்லாமையும் நிற்கும். எது போல? சாக்கராதியில் பற்றோடு நிற்கும், கற்ற நூல் பொருளில் பற்று இல்லாமல் இருக்கும். அதுபோல பெருமான் என்ன செய்வான்? அவத்தை பேர அவனுக்கு லயம் போக அதிகாரத்தினாலே உண்டு. எந்த நிலையில் நின்னாலும் தன் நிலையில் அவனை செய்ய மாட்டான், திரிய மாட்டான், தன் நிலையில் திரிய மாட்டான் என்று இந்த பாடலை சொல்லுகிறார். ஏன்னா இப்போ கேள்வி அதானே, முதல்ல காலம் சொன்னோமா இல்லையா? காலம் போல இறைவனுக்கு அவத்தை உண்டா? உண்டுன்னு கேட்டான். உண்டுதாயா? அவத்தை அவனுக்கு உண்டு. ஆனால் அவனுக்கு என்ன கிடையாது? அவன் அவத்தை உருந்தாலும் தன்னிலையில் மாற மாட்டான், தன்னிலையில் அவன் மாற மாட்டான். அதுக்கு 2 ஓமை சொல்லிட்டார். ஏன் உதாரணம் சொல்லணுமா இல்லையா? உதாரணம் யாரு? நீ தாயா உதாரணம், நீ தான் உதாரணம். என்னது? சாக்கராதியில் மாறுவேன், படிக்கும் போத மாற மாட்டேன், படிக்கும் போத மாற மாட்டேன் இல்லையா? அப்போ உதாரணம் சொல்லி எதை சொன்னாலும் என்ன சொல்லணும்? உதாரணம் சொல்லணுமா இல்லையா? அது அந்த தடைக்கு விடையாக இந்த பாடலை சொல்லிட்டார். சரி, முனிவர் உரைப்பாருங்க. கரணங்களாகிய சாக்கர முதலிய அவத்தைகள் ஆன்மாவின் ஒடுங்கி தோன்றும்படி ஆன்மாவும் அவத்தைப்பட்டு தொடக்குறுதல் போல முதல்வன் எவ்வுலகத்திற்கும் தான்
தன்பால் ஒடுங்கி துதிப்பதும் தானுமது பற்றி லயம் போகம் அதிகாரம் என்னும் அவத்தைப்பட்டு துவக்குருவோன் ஆகியும் கற்றநூல் பொருளும் சொல்லும் வாதனா ரூபமாய், வாதனா ரூபம்னு என்னதுங்க, வாசனாம் பற்றி புத்தி தத்துவத்தை ஒட்டி நின்று ஆன்ம போதத்தின்கண், ஆன்ம போதம்னு என்னது, ஆன்ம அறிவு, ஆன்மாவினுடைய அறிவு, ஆன்ம அறிவின்கண் ஒடுங்கி தோன்றும்படி, ஆன்ம அறிவில் ஒடுங்கி தோன்றும்படி ஆன்ம போதம், ஆன்மாவினுடைய அறிவு அது பற்றி துவக்குறாதவாறு போல நூலை படித்தா நம்ம அதே ஆயிரமா ஆகிறதில்லை. அதுபோல ஆண்டு துவக்குறுதலின்றே நின்றனன். அப்போ நிற்பதற்கு ஒரு உதாரணம், நிற்காததுக்கு ஒரு உதாரணம். சரியா? ரெண்டையும் ஒரே பாட்டில் சொல்லிட்டார். எதிர் நிரல் நிறையாக கொள்க. பாட்டை என்ன செய்யணும்? எதிர் நிரல் நிறையாக கொள்க அப்படின்னு என்னது? எதிர் நிரல் நிறை அப்படின்னா என்ன? பாட்டே ஒன்று இருக்கு, குறை தரும் பசுபருக்கம் உணரில் மூன்றாம். அதெல்லாம் வர்றது வருவோம். சிவஞான போதம் சரியான உதாரணம். சிவஞான போதத்துல ஒன்று என்ன செய்யறாரு? பதிக்கு பிரமாணம், 2 வாசத்துக்கு பிரமாணம், 3 பசுக்கு 4 பசுக்கு என்னது? சிறப்பு இலக்கணமா? இலக்கணம் தான், இலக்கணம் பசுனுடைய இலக்கணம், பாசத்தின் இலக்கணம். இதுதான் எதிர் நிரல் நிறை. ஒன்று 2 3 சொல்லிட்டு திருப்பி என்ன செய்யறாரு? 3 2 1. சரியா? இப்போ இன்னொரு எளிமையா ஒரு உதாரணம் சொல்லலாம். பின்னாடி ஒரு பாட்டில் வருது, பாட்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சொர்க்க நரகங்களில் சென்று இன்ப துன்பங்களை நுகரும். சொர்க்க நரகங்களில் போய் இன்ப துன்பங்களை நுகரும். இது என்னது? இது எதிர் நிரல் நிறை. இது என்னது? நேர் நிரல் நிறை. நேர் நிரல் நிறை. சொர்க்கம், இன்பம், நரகம், துன்பம். நேர் நிரல் நிறை.
சிவபுராணம். சிவபுராணம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இது என்னது? நேர் நிறையா எதிர் நிறையா நிறம் நிறையா? ரெண்டுமே இருக்கு. இன்பம் உள்ளானே துன்பம் இல்லானே. இப்படிதான் இந்த பாட்டுக்கு பொருள் செய்யும். இது பெருமானுடைய இலக்கணம். அவன்கிட்ட இன்பம் மட்டும்தான், துன்பம் அவன்கிட்ட ஒருபோதும் இல்லை என்பதுதான் இந்த வரிக்கான பொருள். அப்ப இது எப்படி பொருள் செய்யணும்? எதிர் நிலையில பொருள் செய்யணும். இப்படி செஞ்சா இதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லணும். புரியுதா இல்லையா? இதுதான் இந்த இலக்கணம். சரி, அதெல்லாம் ஓகே. பாட்டுக்கு வாங்க. இங்க பாட்டுல என்ன சொல்லி இருக்கிறாரு? எதிர் நிறை நிரல் நிறையாக கொள்க. எப்படி கொள்றது? பாட்டை படிங்க. கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தில் அடங்கி தோன்றும் வெற்றியும் சாப்பிடாதி உயிரில் பிறந்து ஒடுக்கம் மற்றது போல் எல்லா உலகமும் ஒதுக்கி ஒடுங்க பற்றொடு பற்றதின்றி நின்றனன் தாழ்மை. பாட்டை படிச்சுட்டீங்க. பொருள் சொல்லுங்க. நிரல் நிறையா சொல்லுங்க. எதிர் நிரல் நிறையா சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது பற்றோடு anyone கருத்து சொல்லியாச்சு, இலக்கணம் சொல்லியாச்சு, பாட்டுக்கு பொருள் சொல்லியாச்சு, பாட்டுக்கு பொருள் சொல்லியாச்சு. அந்த இலக்கணத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? நீங்க பொருத்தணுமா இல்லையா? எங்க இருக்கு? சுப்பிரமணிய தேசிகர் உரையை படிச்சீங்கன்னா அவர் அப்படிதான் எழுதியிருப்பார். வாழைப்பழத்தை உடிச்சு வச்சிருக்குது சுப்பிரமணிய தேசிகர். புரியுதா இல்லைங்களா? அதை படிச்சீங்கன்னா அப்படியே வந்துடும். கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தில் அடங்கி தோன்றும் பெற்றுமை போல, பெற்றுமை போல பற்றது இன்றி நின்றன. கடைசியா ரெண்டாவது இருக்கா இல்லையா? பற்றது இன்றி நின்றன. சரியா? அப்புறம் சாக்கராதி உயிரினில் பிறந்து ஒடுக்கம் முற்றது போல எல்லா உலகம் ஒதுக்கிட்டு ஒடுங்க பற்றோடு நின்றன. சாக்கராதி போல பற்றோடு நின்றான். கற்ற நூல் பொருள் போல பற்று இல்லாமல் நின்றன. அங்க 1 2 போட்டீங்கன்னா இதுல என்னது? 2 1 போடணும். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. சாக்கராதி அந்த வரிசை அந்த பாட்டை பூரா சொல்லி சாக்கராதி சொல்லும் கருத்தில் அடங்கி தோன்றும் பெற்றுமை வெற்றியும் போல அப்படின்னு வச்சுட்டு பற்றது இன்றி நின்றனன். ரெண்டாவதா இருக்கா இல்லையா? கீழே பாருங்க. பற்றோடு நின்றனன், பற்றின்றி நின்றனன். பற்றோடு நின்றனன், பற்றி நின்றனன். பற்றோடு நின்றன் என்பதற்கு என்ன செய்யுங்க? 2 இது 1 மேல கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தில் அடங்கி தோன்றும் பெற்றுமை போல 1 அது வரைக்கும் போட்டு 1 போடுங்க. கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும் இருக்கா இல்லையா? அது வரைக்கும் போட்டு அதுக்கு 1 போடுங்க. அப்புறம் சாக்கராதி உயிரில் பிறந்து ஒடுக்கம் உற்றது போல எல்லா உலகம் உதித்து ஒடுங்க அது வரைக்கும் ஒரு கோட்டை போடுங்க. அதுக்கு 2 போடுங்க. போட்டிங்களா? பற்றோடு நின்றனன், பற்றோடு நின்றனன். பற்றோடு பற்றது இன்றி இருக்கா இல்லையா? அந்த பற்றோடு நின்றனன், பற்றது நின்றி நின்றனன் 2. பற்றோடு என்பதற்கு 2 போடுங்க. பற்றின்றி என்பதற்கு 1 போடுங்க. அந்த 1 இந்த 1 கூட்டிங்க. 2 கூட்டிங்க. புரிஞ்சிச்சா? எதிர் நிறை நிறை
எதிர் நிரல் நிறை. ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க. இலக்கணம் புரிஞ்சா புரிஞ்சிடும். புரியுதா இல்லையா? இல்லைன்னா புரியாது. இல்லைன்னா பாட்டை 100 தடவை படித்தாலும் பொருள் புரியாது. புரியுதா இல்லையா? அப்படியே சுப்பிரமணிய தேசிகரை படிக்க பார்க்கலாம். சுப்பிரமணிய தேசிகரை எப்படி படிக்கணும்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த பாட்டு வர இடத்துல கோடை போட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணணும். அதுக்கு அவர் பொருள் செஞ்சிருப்பார். முதல்ல என்ன போட்டுக்கிறார்? சாக்கராதி போட்டுக்காரா? ஒரு கோடை போடுங்க. சாக்கராதியை அண்டர்லைன் பண்ணுங்க. சாக்கராதியை அண்டர்லைன் பண்ணுங்க. உயிரினில் ஒடுக்கம் முற்று பிறப்பதும் போல ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்தது பரணும் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லா உலகம் குதித்து ஓடுங்க. ஏன்னா அதுக்கடுத்து அது பொருள் செஞ்சிருப்பாரு. அது பொருள் விட்டுருங்க. இதெல்லாம் பாட்டு மூலப்பாடம். பத்தோடு நின்றனன் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இது ஒரு கருத்து. இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து பாருங்க. கற்றநூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. தோன்றும் பெற்றியும் போல. இந்த போல என்பது அங்கே இருக்காது, வர வச்சுக்கணும். சரியா? தோன்றியும் பெற்றியும் போல அதை அண்டர்லைன் பண்ணுங்க. பற்றது இன்றி நின்றனன் அன்றே அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ அதை மட்டும் படிச்சிங்கன்னா பாட்டு எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிடும். நிரல் எதிர் நிரலாகவே அவர் எழுதியிருப்பார். யாரு? சுப்பிரமணிய தேசி. இதெல்லாம் முதல்ல நூலை எப்படி படிக்கணும் தெரிஞ்சுன்னா என்னது, ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சிங்கன்னா சாமி சொல்லி கொடுத்துருவோம். வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா இல்லையா? முதல்ல நூலை என்ன செய்யணும், எப்படி வாசிக்கணும்னு தெரியணும். சரி. பற்று முதல் நிலை தொழில் பெயர். முதல் நிலை தொழில் பெயர். பற்றுதல் என்பது முதல் நிலை தொழில் பெயர். பற்றுதல் என்பது என்னதுங்க? முதல் நிலை தொழில் பெயர். நட நட நெல் பற்று இதெல்லாம் என்னதுங்க? தொழில் பெயர். சரிங்களா? நட நடந்தான், சொல் சொன்னான், செல் சென்றான், கொடு கொடுத்தான். அப்போ அந்த கொடு என்பது என்னது? முதல் நிலை தொழில் பெயர். தொழில் ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர். பற்று என்பது என்னது? செய்தல். செய்தல் என்பது பற்று என்பது செய்தல். இங்கே பற்றினான். பற்றோடு நின்றனன்னு செய்தான் அர்த்தம். செய்தான் அதாங்க முதல் நிலை தொழில். பற்றுதல் என்னும் சொல்லின் விகுதி பற்று ஆகும். பகுதி விகுதி 2 இருக்கு. பகுதி விகுதின்னு 2 இருக்கு. ஒரு சொல் இருக்குதுன்னா அதில் பகுதி பொருள் இருக்கும், விகுதி பொருள் இருக்கும். அதில் பற்று என்பது என்னது? பகுதி. பகுதி. பற்றுதல் தல் என்பது பற்று கூட்டல் இத்து கூட்டல் ஆள். அதை பிரிக்கணும். இதெல்லாம் நம்ம பின்னாடி இலக்கணத்தில் படிப்போம். பற்று கூட்டல் இத்து கூட்டல் ஆள். ஆள் ஆள் என்பது விகுதி. ஆள் என்பது விகுதி. பற்று என்பது முதல் நிலை தொழில் பெயர். அதை ஒரு சொல்ல பிரிக்கணும். எப்படியெல்லாம் பிரிக்கணும் அது இலக்கணம். அந்த அளவில் வச்சுக்கங்க. இதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் இவை 3 செய்யுளானும் மண்ணினின்றே மருவி வித்திடும். மண்ணினின்றே மருவி வித்திடும் என்றது தடை விடைகளால் தெரிந்து உணர்த்தப்பட்டது. ஈவு பற்றி இதனை முன்வைத்தார். ஈவு பற்றி இதனை முன்வைத்தார். எதை முன்வைத்தார்? ஈவு பற்றி முன்வைத்தார். வச்சுட்டாரு. எதை வச்சாரு? எதுக்கு முன்னாடி வச்சாரு? முன்னாடி வச்சாரு. அப்புறம் நான் என்ன நிறைய கேள்வி நினைக்காதீங்க. எப்படி படிக்கணுங்கிறது தான் கேட்டுட்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இதனை அதனை இதனை அதனை என்ன வேறுபாடு? இதனை என்பது அண்மை சுட்டு, அதனை என்பது செய்மை சுட்டு. அப்ப இதனைன்னு சொன்னா என்ன செய்யணும்? பக்கத்துல பார்க்கணும். பக்கத்துல பார்க்கணும். சரியா?
அப்போ இது இப்போ என்ன செஞ்சிருக்கிறோம், கடைசியா என்ன சொன்னீங்கன்னு பார்க்கணும். இதனைன்னு சொன்னா என்ன செய்யணும், கடைசியா என்ன சொல்லியிருக்கிறோம், அதான் இதனை. முன்னாடி சொல்லியிருந்தா அதனை, புரியுதா இல்லையா? இப்ப இதனைன்னா கடைசியா என்ன சொல்லியிருக்கிறாரு, புத்தகத்தை பாருங்க, கடைசியா என்ன சொல்லி இருக்கிறாரு, புத்தகத்தில் இருக்கு. நான் என்ன இல்லாதையா சொல்லிட்டு இருக்கிறேன். மண்ணினின்றே மருவிவித்திடும், மண்ணினின்றே மருவிவித்திடும் என்பதை ஈவு பற்றி முன்வைத்தார். ஈவு பற்றி முன்வைத்தார். அப்போ இது ஈருமாகி அனாதி புத்த சித்திரு மண்ணினின்றே மருவிவித்திடும். அதான் ரெண்டாவது அதிகரணம். ரெண்டாவது அதிகரணம் ஈருமாகி அனாதி முத்த சித்துரு மண்ணினின்றே மருவி. 3 இருக்கு. ஈருமாகி அங்கிறது ஒண்ணு, அனாதி முத்த சித்துரு என்பது ஒண்ணு, மண்ணினின்றே மருவித்திடும் என்பது ஒண்ணு. 3 கருத்து அதுல இருக்கு. அதுல 3வது சொன்ன கருத்தை தூக்கி முன்னாடி வைக்கிறார். ஏன் வச்சிருக்கிறாரு, இயைபு பற்றி. இதை விளங்கினாதான் அடுத்தது விளங்கும். புரியுதா இல்லைங்களா? அதனால அதுல அந்த 2வது அதிகரணத்துல 3ஆ பிரிச்சு 3 கருத்து அங்க இருக்கு. 3 கருத்து இருக்கு. அதுல முதல்ல எதை விளக்கணும், மண்ணினின்றே மருவிவித்திடும். மண்ணினின்று அப்படின்னா என்னது, நிலை பெற்று. மருவிவித்திடும் அப்படின்னு என்னது, உலகத்தை தோற்றுவிப்பான்னு பொருள். மருவிவித்தல் என்னது, இங்க மருவிவித்தல் என்பது மாற்றுதல்னு பேரு. மருவிவித்தல் என்னது, மாற்றுதல். இங்க மாற்றுதல் என்பது என்னது, தோற்றுவித்தலுக்கு பொருள். இறைவன் உலகத்தை தான் நிலை பெற்று நின்று உலகத்தை தோற்றுவிப்பான். உலகத்தை தோற்றுவிப்பான். அவன் தான் என்ன செய்ய மாட்டான், விகாரப்பட மாட்டான். உலகத்தை அவன் எனது மாயிலிருந்து தோற்றுவித்தாலும் அவன் தன் நிலையில் அவன் திரிய மாட்டான். தன் நிலையில் அவன் திரிய மாட்டான். அதனது மண்ணினின்றே மருவிவித்திடும். மருவிடும் இருக்கும். நான் சொல்லும் போதெல்லாம் மருவித்திடும் மருவித்திடும் சொல்றனா இல்லையா? ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. புரியுதா இல்லையா? அப்படியே நேரம் 21ஆவது பாட்டுக்கு போங்க. எழுதியிருக்கா இல்லையா? மருவிடும் என்பதற்கு மருவிவித்திடும் என்று பொருள் செய்க. எழுதியிருக்காரா இல்லையா? மருவிடும் என்பதற்கும் மருவிவித்திடும் என்பதற்கு என்ன வேறுபாடு? செய்யப்படு பொருள் உலகத்தை தோற்றுவிப்பான் ஆயிரும். புரியுதுங்களா? ரெண்டுக்கு வேறுபாடு புரியுதா இல்லையா? இவன் மறுவிடுவான் ஆயுதா இல்லையா? மண்ணின்றே மறுவிடும் என்னது, இவன் மாறுவான் ஆயிடும். இவன் மாற மாட்டான். இவன் செய்ய உலகத்தை தோற்றுவிப்பான். உலகத்தை தோற்றுவிப்பான். அதனால மறுவிடும் என்பதை பொருள் செய்யும் எப்படி செய்யணும், மறுவித்திடும் என்று பொருள் செய்யணும். இது 21ஆவது பாட்டுல அந்த வரிக்கு பொருள் செய்யும் போதே சொல்லிச்சு. புரியுதா இல்லைங்களா? இங்க எங்கெல்லாம் மறுவிடும் வருதோ அங்கெல்லாம் மறுவித்திடும் தான் நீங்க பொருள் செய்யணும். மறுவித்திடும் தான் அது குரல் சொல்லி குடி கொன்றி சொல்லிச்சா இல்லையா? அதெல்லாம் படிச்சுட்டு அப்படி அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லாம் கேரி ஓவர் பண்ணணும். படிக்கிற செய்தி பூரா என்ன செய்யணும், அப்படியே அடுத்தடுத்து கொண்டு வரணும். படிக்கும் போதே அப்படிதான் படிக்கணும். புத்தகத்தில் எப்படி வேணாலும் இருக்கணும். நீங்கள் படிக்கும்போது எப்படி பண்ணணும், அனாதி முத்த சித்துரு மண்ணினின்றே மறுவித்திடும் அப்படின்னே படிங்க. புரியுதா இல்லையா? மறுவிடும் நம்ம இருக்கட்டும். என்னங்க மறுவித்திடும் இல்லைங்க, அது அப்படிதான் இருக்கும். ஆனால் பொருள் அது இல்லை. மறுவித்திடும் தான் பொருள். மறுவித்திடும் தான் பொருள். சரியா? அதனால அதை முன்னாடி சொல்றேன். தான் உலகத்தை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்கினாலும் தன்னிலையில் அவன் திரிய மாட்டான். தன்னிலையில திரிய மாட்டான் அப்படின்னு எத்தனை பாட்டில் சொல்லியிருக்கிறாரு? 3 பாட்டில் சொல்லியிருக்கிறார். 3 பாட்டில் மண்ணில் கடாதி எல்லாம் வருவதுங்கிற பாட்டிலையும், அடுத்த காலம் போல என்கிறதுலையும், இந்த கண்டனூறு பொருளும் என்கின்ற இந்த பாட்டிலையும் 3 பாடல்களிலே இறைவன் உலகத்தை தோற்றுவித்து ஒடுக்குவான். அவன் விகாரப்பட மாட்டான். அவன் விகாரப்பட மாட்டான். தனக்கு ஒரு ஆதாரம் இல்லாம தானே நிராதாரனாய் நின்று இந்த உலகத்தை தோற்றுவித்து ஒடுக்குவான். இதை 3 பாட்டில் நிறுவிட்டார். சரிங்களா? அதை தான் இங்க சொல்றாரு. எனவே தடைவிடைகளால் தெரித்து உணர்த்தப்பட்டது. உணர்த்தியாச்சா? உணர்ந்தாச்சா? நீ
முதல்ல அடுத்து இது என்ன செய்யணும், திருப்பியும் எங்கே தான் 48 என்ன சொல்லுது, 49 என்ன சொல்லுது. ஏன்னா முதல் அதிகாரத்தை முடிச்சாச்சு, முதல் அதிகாரத்தை முடிச்சாச்சு. கேட்டால் நீங்கள் கடன்னு சொல்லிடுவீங்க தானே. 21 ஆரம்பிச்சு 48 வரைக்கும் சொல்லிடலாமாம்மா? சொல்லலாமா? எழுதி வச்சிருக்கீங்களா? 48 வரைக்கும் இங்கே போய் ஒரே வேள்வி பணி ஐயா, இதுவும் ஒரு வேள்வி தான்மா. சித்தியார் படிக்கிறது ஒரு பெரிய வேள்வி, ஞான வேள்வி. நீங்கள் எவ்வளவு மெனக்கடுறீங்களோ அவ்வளவு இந்த நூலுக்கு நீங்கள் எவ்வளவு மெனக்கடுறீங்களோ அவ்வளவு இந்த நூல் விளங்கும். இது மற்ற நூல் போல் இல்லை. நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. நான் திரும்ப அதான் சொல்ல வரேன். இது சாத்திர நூல் எல்லாம் சிறந்தது தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இது அது எல்லாத்த விட காரணம் என்னது, டோட்டல் பண்டில். இதில் இல்லாத செய்தியே கிடையாது. இது விளங்கிருச்சுன்னா சித்தாந்தத்தில் உங்களுக்கு எங்கேயும் சந்தேகம் இல்லை, எந்த இடத்துலையும் சந்தேகம் இல்லை. சித்தியார் மட்டும் விளங்கிருச்சுன்னா நமக்கு அதாவது அனுபவமாக வருது வரல, அதுதான் ரெண்டாவது. முதல்ல நமக்கு என்ன வராது, எங்கேயும் சந்தேகம் வராது. ஒரு கருத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது என்பது எங்கே சித்தியார் படித்தாதான் வரும். சித்தியார் படித்தாதான் மாபாடியை விளங்கும். மாபாடியை படிக்கும் போது நமக்கு நிறைய இடத்துல இது எங்கேயா சொல்கிறாரு அப்படின்னு சந்தேகம் நமக்கு நிறையா வரும். ஐயா நடத்தும் போதே நமக்கு பல இடங்கள் புரிவதில்லை. ஏன் புரியலைன்னா நாம் சித்தியார் படிக்காமல் மாபாடி படிக்கிறோம். அதனால தான் நமக்கு புரியுது. இதே சித்தியார் படித்து மாபாடியை படித்தா அவ்வளவு தெளிவாக கிடக்கும். அவ்வளோ தெளிவாக இதில் சுருக்கமாக சொல்கிறத அவர் விரிக்கிறாரு. அவர் சுருக்கமாக இங்கே விரிவாக இருக்கிறத அங்கே அவர் சுருக்கிறார். இந்த ரெண்டையும் படிக்கணும். எது சித்தியார் படிக்கணும், மாபாடி படிக்கணும். ஆனால் முதல்ல என்ன படிக்கணும், சித்தியார் தான் படிக்கணும். அதனால் எதையுமே நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே சேர்த்துக்கிட்டே வரணும். 10 பாட்டு படித்து தான் 11வது பாட்டு போகணும், 1 to 10 படிக்கணும். அப்படி போனால் தான் அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்பவுமே சில நூல்கள் எல்லாம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பயன்படுத்திக்கணும். திருப்பி அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது எனக்கு சான் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தெரியல. நம்மளால் சொல்ல முடியுமா, நாளைக்கு எப்படி நம்ம இருக்க போகிறோன்னு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்றைய நாள் நமக்கு பெருமான் கொடுத்துருக்கிறார். சரி, இனி 6 செய்யலார் ஈருமாகி மறிவிடும் என்றதனை வலியுறுத்துகிறார். ஈருமாகி என்னது, அந்தமே ஆதி. ஈரு என்பதற்கு முடிவு, சங்கார காரணன். எனவே அவன் என்ன செய்கிறான், உலகத்திற்கு ஈருமாக உலகத்தை என்ன செய்வான், மறுவித்திடுவன். உலகத்தை தோன்றி நின்று கொடுக்குவான் என்பதை எத்தனை பாட்டில் நிறுவுறாரு, 6 பாட்டு. உலகத்திற்கு அவன் தான் ஈரு, அந்தம் ஆதி, அந்தமே ஆதி அப்படின்னு நம்ம சிவஞான போதத்தில் படிச்சோமா இல்லையா? அந்த செய்தியை இங்கே வலியுறுத்துகிறார். எத்தனை பாட்டில், 6 பாட்டு. 52லிருந்து 57 வரைக்கும். சரியா? மண்ணி நின்றே மறிவித்திடும் என்பதற்கு 3 பாட்டு. ஈருமாகி மறிவித்திடும் என்பதற்கு 6 பாட்டு. இப்போ எந்தெந்த பாட்டு எதுக்கு வருதுன்னு முதல்ல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரி, இங்கே 52, 53 இந்த 2 பாட்டும் பௌத்தர் முதலானோர் எழுப்புகிற தடைக்கு விடை. ஒவ்வொரு பாட்டுக்கும் மேலே யார் இந்த பாட்டில் யாருக்காக தடை, யாரோட விடை, அது நம்ம பாட்டை சொன்னால் சொல்லணும். பாட்டு எண்ணிக்கையை சொன்னாவே என்ன செய்யணும், இந்த பாட்டு இவருக்கான தடை, இவருக்கான விடை என்று. சில பாட்டில் தடை இருக்கும், சில பாட்டில் விடை இருக்கும். நாம் சில பேருக்கு கேள்வி கேட்போம், சில பேர் நம்மளை கேள்வி கேட்போம். இப்போ அந்த பாட்டு எதை சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். சரி, 52 பௌத்தர் முதலானோர், 52, 53 2 பாட்டுமே தடை விடை, தடையும் விடையும். இது 52 பாருங்க. உயிரவை ஒடுங்கி பின்னும் அரண்பால் உதிப்பது என், உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என் அரண்பால் என்னில் செய்யுறு மலத்தினாகும் சிதைந்தது ஏது என்னில்
சித்தத்து அயர்வு ஒளி காரியங்கள் அழிய காரணம் கிடக்கும் பயில்தரு காரியம் பெண் பண்டுபோல் பண்ணும் ஈசன். எல்லாம் கொண்டு கூட்டு, எல்லா பாட்டும் கொண்டு கூட்டு தான். அப்படியே சுப்பிரமணிய தேசியத்தை தான் திருப்பி போகணும். பாட்டை படிக்கணும்னா யார்கிட்ட போகணும்? சுப்பிரமணிய தேசியத்தை போனால் தான் இந்த பாட்டை எப்படி படிக்கணும்னு தெரியும். எல்லா பாட்டிலையும் கீழே என்ன செய்யணும்? அன்லைன் பண்ணணும். தனித்தனியாக அந்தந்த பாட்டை மூல பாடத்தை அந்த பொழிப்புரை இருக்கா இல்லையா, பொழிப்புரையில் அன்லைன் பண்ணி படிக்கணும். கண்டிப்பாக புத்தகத்தில் அன்லைன் பண்ணியிருக்கணும். பாருங்கள் பொழிப்புரை பாருங்கள். ஈசன் ஈசன் யாரு? உலகத்திற்கு ஈருமாகிய முதல்வன், ஈருமாகிய முதல்வன். ஒடுங்கிய உயிரவை, ஒடுங்கிய உயிரவை. ஈரெய்திய உயிரோடு கூடிய உலகம். ஈரெய்திய, ஈருன்னு என்னது? ஒடுக்கம். ஒடுக்கம். ஒடுக்கத்தை எய்திய உயிரோடு கூடிய உலகம். உயிரோடு கூடிய உலகம். இது என்ன சொல்லுவோம்? சேதன பிரபஞ்சம், அசேதன பிரபஞ்சம். உயிர் கூட்டமும் உலக கூட்டம் ரெண்டு என்ன செய்யும்? தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். உயிர் தோன்றி நின்று ஒடுங்கும். சரியா? உயிர் தோன்றி நின்று ஒடுங்கும். சரியா? உடம்பு தான் தோன்றி நின்று ஒடுங்கும். உயிர் உடம்புக்கு தான் தோன்றி நின்று ஒடுங்கும். அப்ப இங்க உயிரோடு கூடிய உலகம்னா என்னது? உயிருக்கான உடம்பு. உயிருக்கான உடம்பு. உயிர் ஒருவன் பிறக்கிறான்னு சொன்னா அவன் பிறக்கல. உயிர் அப்படிதான் இருக்கு. உடம்பு தான் மாறிட்டு இருக்கு. உடம்பு தான் மாறிட்டு இருக்கு. அப்ப பிறத்தல் என்பது உடம்போடு கூடுதல் பிறத்தல். உடம்பை விட்டா இறத்தல். அப்ப உயிர் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. உடம்பு தான் பிறக்குது, இறக்குது. புரியுதாட்டிங்களா? அப்ப எங்கெல்லாம் உயிர் பிறக்கிறதுன்னு சொன்னோம்னா அதுக்கு எப்படி பொருள் செய்யணும்? உடம்பு பிறக்குதுன்னு பொருள் செஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாருன்னா எது இறந்துருச்சு? உடம்பு தான் இறந்துருச்சு. உயிர் இறக்காது. உயிர் தோன்றுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. ஒடுங்குவதும் ஒடுங்கும். எதுல போய்? பெருமாண்ட ஒடுங்கும். ஆனா அழிய. உயிரை யாரும் தோற்றுவிக்கல, உயிரை யாரும் அழிக்க முடியாது. இது ரொம்ப அடிப்படையான சைவ சித்தாந்தம். அதனால பிறத்தல் என்பது உடம்போடு கூடுதல், இறத்தல் என்பது உடம்பை விடுதல். அது என்ன உடம்பு? தூள தேகம்தான். தூள தேகம்தான், சூக்கும தேகம் கிடையாது, தூள தேகம்தான். எனவே ஈரெய்திய உயிரோடு கூடிய உலகம். உயிரோடு கூடிய உலகம்னா அது தனு கரண போன போகம். தனு கரண போன போகங்கள்லாம் என்ன செய்யும்? தோன்றும் நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். அதான் ஒடுங்கிய உயிரவை. பின்னும் மேலே தோன்றுதா இல்லையா? மேலே தோன்று. ஒடுங்கிய உலகம் மேலே எதுக்குங்க தோன்றணும்? மேலே எதுக்கு? ஈரெய்தியவாறே, ஈரெய்தியவாறே ஒளியாது மேலவும் அரண்பால் உதிப்பது என், அரண்பால் உதிப்பது என், அவன்பால் நின்று தோன்றுதல் எற்றுக்கு என்னின். சரியா? இப்ப என்ன கேள்வி கேட்கறான்? இந்த கேள்வி கேட்கறது யாரு? பௌத்தன் கேள்வி கேட்கறான். என்னது? ஏயா ஒடுங்கும், ஒடுங்கின மாதிரியே தோன்றும், ஒடுங்கின மாதிரியே தோன்றும். எதுக்கு யா ஒடுங்கணும்? போன மாதிரியே வந்தான், அவன் எதுக்கு போகணும்? எதுக்கு போகணும்? இங்கே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு போன? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? அதனால நீ சொல்றது லாஜிக்கா சரியில்லை, லாஜிக்கா சரியில்லை. போனது வேற மாதிரி, வந்தது வேற மாதிரி இருந்தால் இன்னும் காரணத்துக்காக போனான், இன்னும் காரணத்துக்காக போனான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? போனால் அங்கே என்ன இருக்கணும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இங்கிருந்து வெளியூருக்கு வேலைக்கு போனான், போகும்போது எப்படி போனான்னா அப்படியே வந்தான். எதுக்கு அங்கே போனேன்? இங்கே இருக்க வேண்டியதானே. அங்கே போனால் என்ன செஞ்சுருக்கணும்? ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சிருந்தா பரவாயில்ல. இங்கேருந்து அங்கே போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே போனால் எப்படி போனானோ அப்படியே வந்தான். வகுப்புக்கு வந்தோம், எப்படி வந்தோமோ அப்படியே போனோம், எப்படி வந்தோமோ அப்படியே போனான். எதுக்கு யா நீ வகுப்புக்கு போகிற? எதுக்கு போகிற? எப்படி இருக்கணும்? ஏதோ கொஞ்சமாவது வந்ததுக்கு கொஞ்சமாவது விளங்கி இருக்கணும். இல்லைன்னா என்னது?
எதுக்கு நீ வந்த, எதுக்கு நீ போனதுக்கும் போனா ஒரு காரணம் இருக்கணும், வந்தா ஒரு காரணம் இருக்கணும். ஏன்னா காரணம் இல்லாம காரியம் இல்லை, காரணம் இல்லாம காரியம். நாம கேட்கறோம் எதுக்கு போனா, எதுக்கு வர்ற, போன எப்படி போனையோ அப்படியே வர்றங்கிறைய, எதுக்கு நீ போன, எதுக்கு வந்த, இது கேள்வி யாரு கேட்கறான்? பௌத்தம் கேட்கறான். கேள்வி கரெக்டாக தானே இருக்கு, கரெக்டாக தானே இருக்கு, கரெக்டாக இருக்கு. அப்போ அது பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. செய்யுறு மடத்தினான், செய்யுறு மடத்தினான் குற்றம் பொருந்திய மலபாகம் வருதல் பொருட்டு. அப்போ மலத்தினால இது என்ன செய்யும்? போகும் வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான், அதுக்கு தான் காரணம். ஏன் இறந்தான், ஏன் பிறக்கிறான்? வினை. சரி, வினையினால அவ்வளோதான். பிராதத்த கண்மம் முடிஞ்சிருச்சு, இறந்துட்டான். கொண்டு வந்த வினை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வரும்போது நமக்கெல்லாம் ஒரு வினை இருக்கா இல்லையா? கொண்டு வந்த வினை, கொண்டு வந்த வினை. அதுக்கு என்னது? பிராதத்த கண்மம், பிராதத்த கண்மம். அந்த பிராதத்த கண்மம் முடிஞ்சதுனால இறந்துட்டான். சரி, ஏன் மேலே வரான்? ஆணவ மலம் இன்னும் தீரலை, ஆணவ மலம் இன்னும் தீரலை, அதனால மீள வருகிறான். சரியா? ஆணவ மலம் தான் தீரலையே, அவனை எதுக்கு வீட்டுக்கு அனுப்புற? தீர்ற வரைக்கும் இங்கேயே வச்சு செஞ்சிட வேண்டியதானே. ஆணவ மலம் தீர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? வச்சு மொத்தமாக கழித்து விட வேண்டியதாயா? ஆணவ மலம் தீர்ற வரைக்கும் பிறக்கணும்னு சொல்லிட்டு தானே இருக்கிற. அப்புறம் என்ன செய்ய, என்ன செய்யலாம்? ஒரே பிறவி ஒரு 1000 வருஷம் வச்சுக்கோ, இல்லை ஒரு 10,000 வருஷம் வச்சுக்கோ, மொத்தமாக காலி பண்ணு. ஆணவமலம் தீர்ற வரைக்கும் என்ன செய்யுது? மொத்தமாக காலி பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியது தானே. இது என்ன, அவருக்கு போவார் வருவார், போவார் வருவார், எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏன் வைக்கக்கூடாது? எல்லா கேள்வியும் கேட்கணும், எல்லா கேள்வியும் கேட்டால் தான் விட தெரியும். புரியுதா இல்லையா? ஏன் செய்யக்கூடாது? ஏமா செய்யக்கூடாது? போயிட்டு வந்தா யாராதா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, வேற வேற. ஒரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும், ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிடும். எதுக்கு இப்போ வந்திருக்கிறீங்க? என்ன பாடம் கேட்குறது? சித்தியார். இப்போ இங்கே வகுப்பு சித்தியார் நடத்துறதுக்கு தான், கேட்கறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. 328 முடிச்சுட்டு தான் போகும். 328 பாட்டை முடிச்சுட்டு தான் எல்லாரும் வெளியே போவோம். நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. நான் என்ன வேண்டாம்னா சொன்னேன், நான் போயிட்டு வரேன். நமக்கெல்லாம் முடியாது. ஏங்க இவனுக்கே உட்கார முடியல, இவரு 328 பாட்டு நடந்து வராமா, இதை வேற உட்காந்து கேட்கணுமா? என்ன ஆகும்? உயிர் அனுபவிக்கும். இதுக்கு கருவிகளோடு கூடுவதனால அயற்சி வந்துடும், அயற்சி வந்துடும். அயற்சி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? கேட்டால் அது உள்ள செல்லாது, அது பிரயோஜனம் இல்லை. பாடம் எது வரைக்கும் நடத்தணும்? நல்லா கேட்கற வரைக்கும். மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே நடத்தி பிரயோஜனம். சரி சரி கிளம்பி கிளம்பி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிட வேண்டியதான் இல்லையா? கேட்கற வரைக்கும் தான் சொல்லணும். இது என்ன செய்யும்? கேட்கும், அது ஒன்றும் குற்றம் இல்லை. அது கருவிகளோடு தானே அறியுது. கருவிகளோட இதுக்கு என்ன வந்துடும்? அயற்சி வந்துடும், அயற்சி வந்துடும். இப்போ 20 வயசில் உலகத்தை நாம் அனுபவிக்கிற மாதிரி 40 வயசில் அனுபவிக்க முடியுதா? 60 வயசில் முடியாது. அப்போ என்ன ஆகுது? உலகத்தை அனுபவிக்கிற வேகம் குறைஞ்சிருது, உலகத்தை அனுபவிக்கிற வேகம் குறைஞ்சிருது இல்லையா? இப்போ 20 வயசில் ஒரு நாளில் செய்கிற வினையை நம்ம 60 வயசில் ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது உன்னை இங்கே வச்சுட்டு நீ செய்கிறத பூரா கழிக்கணும்னா எப்போயா கழிக்கிறது? கிளம்பு கிளம்பு, ஆட்டத்தை கடை போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வா, போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக முதல்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பி.
எது வரைக்கும்? ஒரு 60 வயசு வச்சுக்கலாம், ஒரு 70 வயசு வச்சுக்கலாம். கிளம்பு மீதி சாராது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் அழிக்கிற ஆளாயாச்சியே, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு, ஆட்டத்தை களைச்சிடுவார். திருப்பி வந்து இப்போ தான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக வினையை செய்வான். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? சீக்கிரம் கழிக்க முடியும். வயசாக என்ன ஆயிரும்? அந்த வினை போகத்தில் இதுக்கு அயற்சி வந்துடும். வந்துட்டு என்ன செஞ்சிருவாரு, போகம் கிளம்பு, அந்த பாக்கி எல்லாம் வச்சுக்கலாம், எல்லாம் நோட்டில் எல்லாம் எழுதி வச்சிருக்கு, எல்லா கணக்கையும் அப்புறம் பார்த்துக்கலாம், கிளம்பு அப்படின்னு கிளம்பிடுவார். அதனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நம்மளை என்ன செய்கிறாரு, பிராரத்த கர்மம் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுப்பாரு. இவனுக்கு 40 போதும், இவனுக்கு 60 போதும், இவனுக்கு 70 போதும் அப்படின்னு என்ன செய்வார், ஒரு குறிப்பிட்ட வயசு வரையறை வச்சுக்கிட்டு அது வரைக்கும் அவனை வச்சிருந்து பிராரத்த கர்மத்தை காலி பண்ணிடுவார். முடிஞ்சது கிளம்பு. மீதி ஆகாமீது என்ன செய்யலாம், ஆணவ மலத்தை அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 70 வயசு வாழ்றோன்னு வச்சுக்கங்க. 70 வயசில் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், கொண்டு வந்த பிராரத்த கர்மத்தை 100% கழிச்சாச்சு. கொண்டு வந்ததை கழிச்சாச்சு. சஞ்சிதம் அப்படியே இருக்கு. கொண்டு வந்ததை எவ்வளோ கழிச்சாச்சு? 100% கழிச்சாச்சு. 100% கழிச்சாச்சு. அதே ஆணவ மலம் 0.01% இருக்குமா தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. இது என்ன செஞ்சிருக்கிறோம், இது 100% ஆன உடனே அதில் ஒரு 0.001% கழிஞ்சிடும். உடனே என்ன செஞ்சிருவாரு, ஆட்டத்தை கழிச்சுட்டு திருப்பி அடுத்த பிரிவில் கொண்டு வந்து எங்கே ஆரம்பிப்பார், பிராரத்த கர்மம் ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பிறவிக்கான பிராரத்த கர்மத்தை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஆணவ மலம் 0.001லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதை பூரா முடிச்சுட்டு திருப்பி 70, 80, 100 முடிச்சுட்டு போனால் அது 0.003 அப்படின்னு வருது. அதை மீட்ரு அங்கேயே நிற்கும். இவன் பிராரத்தத்தை முடிச்சாச்சு. திருப்பியும் ஆட்டத்தை கழிச்சிட்டு திருப்பி எங்கேருந்து ஆரம்பிப்பான், பிராரத்தத்தை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அது எங்கே நிற்கும், அங்கே எங்கே மீட்ரு நிற்கும் அங்கேயே நிற்கும். திருப்பியும் அந்த மீட்ரு ஓடும். சக்கரம் பார்த்தீங்கன்னா, பல் சக்கரம் பார்த்துருக்கிறீங்களா? எப்படி பெரிய சக்கரம், சின்ன சக்கரம், அப்புறம் ஒரு பெரிய சக்கரம், அப்புறம் ஒரு பெரிய சக்கரம் அப்படி வச்சுருப்பாங்க. இதுதான் இல்லையா? வேகமாக ஓட்டணும்னா வேறு மாதிரி வச்சுருப்பாங்க, மெதுவாக ஓட்டுனா வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. அது கீர் சிஸ்டம்னு பேர், மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு தெரியும். புரியுதா இல்லைங்களா? பெரிய சக்கரத்தை ஒரு சுற்று சுற்றுனா, சின்ன சக்கரம் 4 சுற்று சுற்றும். இது வேகமாக ஓடணும்னா அப்படி வச்சுருப்பாங்க. மெதுவாக ஓடணும்னா எப்படி வச்சுருப்பாங்க, இந்த சின்ன சக்கரத்தை சுற்றுவாங்க. சின்ன சக்கரத்தை சுற்றுனீங்கன்னா, இது 4 சுற்று சுற்றுனீங்கன்னா அது ஒரு சுற்று சுற்றும். அது மாதிரி நமக்கு பிராரத்த கர்மங்கிறது சின்ன சக்கரம், ஆணவம் வளர்க்குறது பெரிய சக்கரம். இதை சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது அப்படி நல்லா சுற்றும். வாச்சிருக்கா இல்லையா? பெரிய முள், முதல்ல நொடி முள், அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சுற்றுனா பெரிய முள் கொஞ்சம் நகரம், சின்ன முள் அதை விட கம்மியாக நகரம். இதான் வச்சுக்கோங்க. பிராரத்தம் என்பது என்னது, நொடி முள். புரியுதா இல்லைங்களா? ஆணவ மலம் சின்ன முள், அவ்வளோ சீக்கிரம் நல்லதான் நவரும். அதனால் ஏயா வச்சிருக்கிறார், ஏயா அழிக்கிறார்னா அதுக்கு மேலே நீ அனுபவிக்க மாட்டேயா. செய்யுறு மலத்தினாலே, மலம் சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை. இதில் பிராரத்தம் என்பது நமக்கு கண்மத்தில் வந்துடும், ஆணவ மலம். அப்போது பிராரத்த கண்மம் பரிபாகம் பட்டால் ஒரு பிறவி முடியும். அப்புறம் எதுக்கு திருப்பி வரான், ஆணவ மலம் இன்னும் தேரலையா, அது இன்னும் தேரலை. அது வரைக்கும் என்ன செஞ்சாகணும், பிறந்துக்கிட்டு தான் இருப்பான். அப்போ அந்த செய்யுறு மலத்தின் ஆகும் அப்படிங்கிறது இது ஆணவ மலம் பரிபக்குவம் ஆகும் பொருட்டு இந்த உயிர் மேல மேல பிறக்கும். சிதைந்தது ஏது எண்ணில். அப்போ இங்கே என்னத்தை பண்ணிட்டு இருந்தேன், அப்படின்னா அற்று மீளவும் தோன்றப்பாடது முன் அழியாது நிலை பெறவே அமையும் அன்றி அழிதல் எற்றுக்கு. இதான் கேள்வி. என்னது? அப்போ ஆணவமனம் பரிபக்கு ஆகிற வரைக்கும் வச்சுக்க வேண்டியது தானே. அவனையே அனுப்புகிற 328 முடிட்டோம் பகரவை எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டா
அதுபோல அழிதல் எற்றுக்கு அழிதல் எற்றுக்கு என்றால் சிதைத்தது அயர்வு ஒழிய காரியங்கள் அழியும். அயர்வு ஒழிய காரியங்கள் அழியும். உயிரின் இழைப்பு ஒழிதல் பொருட்டு. அழிச்சது எதனால? டயர்ட் ஆயிடுச்சு. உயிருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இவனை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கண்ணு இப்பவே பொருகுது. இவனுக்கு பாடம் எப்படி என்ன ஆகுது? கிளம்பு சாமி, கிளம்பு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு நீயே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு அனுப்புகிற மாதிரி. எது? உயிரின் இழைப்பு ஒழிதல் பொருட்டு முன் இழைப்பினை செய்து நின்ற காரியங்கள் அழியும் ஆகலாம். இப்போ இழைப்பினை செய்து நின்ற காரியம் எது? இழைப்பதை செஞ்சது. இழைப்பை செய்தது எது? அதெல்லாம் இல்லை, கருவி கரணங்கள். இழைப்பை செய்தது எது? கருவி கரணங்கள். அதுதான் இழைப்பை செய்து. அதான் இழைப்பை செய்து. டயர்டாயிருதா இல்லையா? உடம்பு என்ன ஆகுது? இழைச்சி போச்சு. நீங்கெல்லாம் முதல்ல மாதிரி எங்கீங்க காது சரியா கேட்க மாட்டேங்குது. காது சரியா கேட்க வகுப்புக்கு போகலாம். நாங்கள் ராத்திரி ஆனால் ஒன்று ரோட்டில் நிதானம் தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ வீட்டிலே இருந்துக்கிறேனுங்க, போக முடியல அப்படின்னு சொல்கிற மாட்டியா? அப்புறம் போய் உக்காந்தாலும் என்ன ஆகுது? 10 நிமிஷத்துக்கு மேலே கை காலமாக ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? எல்லாம் தேஞ்சு போச்சு. ஸ்பேர்ஸ் எல்லாம் என்ன ஆகி போச்சு? தேஞ்சு போச்சு. அதனால் என்ன செய்கிறாங்க? அதுதான் இப்போதே சொல்லி வைத்து, நல்லா இருக்கும் போதே கேளியா, நல்லா இருக்கும் போதே கேட்டு, நாளைக்கு நீ கேட்கணும்னு நினைக்கும் போத ஒன்றும் உன் பேச்ச கேட்கணும். நீ கேட்கணும் போத அது கேட்காது, அது கேளுக்கும் போத நீ கேட்க மாட்ட. எல்லாம் நல்லா இருக்கும் போது நீ என்ன செய்வ? வேண்டாததையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். வேண்டாததெல்லாம் சீரியல் பார்ப்போம், சினிமா பார்ப்போம், டிவி பார்ப்போம், அங்கே போவோம், இங்கே போவோம். உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும். அப்போ அறிவு கூட எங்கே போவோம்? வேண்டாத வேலைக்கு போவோம். நாளைக்கு உடம்பு எல்லாம் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் ஒன்றும் வராதா, இதெல்லாம் ஒன்றும் வராதா சார் அப்படிங்கும்போது வயசு 60 ஆயிரும். கோயிலுக்காவது போகலாடா, உடம்பு வராது. இவன் போகணும்னு நினைக்கும் போதே அது வர, அது வரும் போத இவன் போக மாட்டான். முதல்ல என்ன ஆகும்? போச்சு, பிறவி போச்சு. அதனால் என்னதுங்க? காரியங்கள் அழியும். இப்போ அழிவது எது? காரியம். எது? இழைப்பை செஞ்சது அதுதான். இப்போ பாடம் கேட்கணும்னா பாடம் கேட்கறதுக்கு இப்போ எது பிரச்சனையா இருக்கு? கருவிகரணம் தான் பிரச்சனையா இருக்கு. ஆனால் பாடம் கேட்கறதுக்கு இல்லாத இதை வச்சுட்டு என்னையா பண்ண போறேன்? கலப்பு அப்படின்னு தப்பிட்டார். இதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? போது அடுத்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருவாரு. மொத்தமாக அடிச்சுடுவார். உடம்பு முதல்ல தனுகரண உடம்பு அவங்களை ஒடுக்கிடுவேன். ஏன்னா இதுதான் என்ன செஞ்சது? இழைப்புக்கு காரணம். இந்த கருவியை வச்சுட்டு பார்க்குறான், இவனும் கேட்கணும் தான் நினைக்கிறான், அது என்ன செய்யுது? முடியவே முடியாதுன்னு அது வேற எங்கெங்கேயோ போதா இல்லையா? ஆனால் அதை வச்சு என்ன பிரயோஜனம்? கிளம்பியாடு. முன் இழைப்பினை செய்து நின்ற காரியங்கள் அழியும். அப்போ அழிப்பு என்பது எது? உடம்பு முதலான கருவிகரணங்கள் தான் அழியுது. உயிர் அழியல. பயில்தரு காரணம் கிடக்கும். அழிந்த வழியும். எது அழிஞ்சது? இப்போ உடம்பு முதலான காரியங்கள் அழிந்தது. அப்படி அழிந்த வழியும் முன் வினை தொடர்ச்சிக்கு உரியனவாய் தத்தம் காரணங்கள் கண்மத்தோடு பயின்று கிடக்கின்ற அக்காரியங்களை. எது அழிந்தது? உடம்பு அழிஞ்சிருச்சு. வினை தொடர்ச்சிக்கு உரியனவாய் தத்தன் காரியத்தில். அப்போ அதில் எங்கெங்கே போய் ஒடுங்கும்? எங்கிருந்து வந்துச்சோ அங்கங்கே ஒடுங்கும். எது வந்துச்சோ இந்த உடம்பு பஞ்சபூதத்தில் வந்துச்சு, பஞ்சபூதத்தில் போய் வெடிக்கணும். உயிர் எங்கேருந்து வந்துச்சு? பெருமானுடைய ஆதாரத்திலேருந்து வந்துச்சு, அங்கே போய் ஒடுங்கும். அறிவு எல்லாம் இது வரைக்கும் நம்ம படித்தது செஞ்சது இதெல்லாம் எங்கே போய் அடங்கும்? புத்தியில் போய் ஒடுங்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்,
அப்படின்னு என்ன செய்வார்? அந்த வினைக்கணக்கு நோட்டை அடியா அந்த கணக்கை எடுப்பார். என்னென்ன செஞ்ச, என்னென்ன செஞ்ச, இவ்வளவு நல்லது செஞ்சுருக்கிற, இவ்வளவு கெட்டது செஞ்சுருக்கிற, இதெல்லாம் செய்யாமல் விட்டுருக்குற, இதெல்லாம் செய்ய வேண்டியது செய்யலைனாலும் வினைதான், செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் அது என்னது? வினைதான். செய்ய வேண்டாததை செஞ்சாலும் வினைதான். அப்போ எல்லாம் நோட்டை எடுத்து கணக்கு பார்ப்பார். சரி, இதில் ஒரு 100 செஞ்சு வச்சிருக்கிறேன், 50 நல்வினை இருக்குது, 50 தீவினை இருக்குது. என்ன பண்ணலாம்? இதில் 10 போய் நரகத்தில் அனுபவிச்சுட்டு வந்துரு. 10 அடி செய்ய நரகத்தில் தீவினை பூரா மொத்தத்தையும் அழிக்கிறது இல்லை. நல்வினை எவ்வளோ இருக்கு? தீவினை 50 இருக்கு. அது ஒரு 10 போய் என்ன செய்ய நரகத்தில் அனுபவிச்சுட்டு வந்துரு. இந்த நல்வினை ஒரு 50 இருக்கு, இது என்ன செய்ய ஒரு 20 போய் சொர்க்கத்தில் அனுபவிச்சுட்டு வந்துரு. மீதி என்ன சார் பண்ணுறது? கணக்கில் எழுதி வை, கணக்கில் எழுதி வை அப்படின்னு கணக்கில் எழுதி வச்சுட்டு இங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா. அப்புறம் என்ன சார் பண்ணுறது? கிளம்பு அடுத்த பிறகு போ, இந்த கணக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே போயிடும்? சஞ்சீதத்தில் போயிடும். எல்லாம் இதில் போயிடும், சங்கீதத்தில் எழுதி வச்சிருப்பார். எல்லாத்தையும் எழுதி வச்சு இப்படி ஒவ்வொரு பிறவியில் என்ன செய்யறோம்? நம்ம கணக்கு மறந்தாலும் அவரு மறக்க மாட்டார், அவரு மறக்க. எல்லா கணக்கையும் எழுதி வச்சிருப்பார். அனுபவிச்சது, அனுபவிக்காமல் விட்டது எல்லாம் கணக்கு எழுதி வச்சுட்டு அடுத்த பிறவிக்கு இதில் இதை மட்டும் அனுபவி, இது இவ்வளோ மட்டும் போதும் அப்படின்னா அதுலேருந்து எதை கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அடுத்த பிறவியில் அனுப்புகிறார். எனவே காரியங்கள் எல்லாம் எதில் ஒடுங்கும்? காரணத்தில் போய் ஒடுக்கும். எங்கேருந்து எது வந்துச்சோ அங்கங்கே அதை ஒடுக்குவார். இடையில சொல்கிற பூதனா சரீரம், யாதனா சரீரம், சொர்க்கம், நரகம் எல்லாம் அனுபவிச்சுட்டு மீண்டும் என்ன செய்யும்? அடுத்த பிறவிக்கு வரும். எனவே பின் பண்டு போல் பண்ணும். பண்டுன்னு என்னது? முன்பு, பழைய. சரிங்களா? பண்டு நாம் செய்த பலவினை பார்த்தீங்க அப்படின்னா பண்டுனா முன்பு போன முண்டை பிறப்புகளில் நாம் எப்படி பிறந்தோமோ, எப்படி நம்மளை பிறப்பிக்க வைத்தானோ அதுபோல பின்னும் ஒடுங்கியவாறே உதிக்க செய்வன். ஒடுங்கியவாறே உதிக்க செய்வன். ஒடுங்கியவாறேன்னு என்னது? எங்கெங்கே எதை கொண்டே விட்டுட்டு வந்தோமோ அதிலிருந்து பஞ்சபூதத்திலிருந்து உடம்பு, புத்தி தத்துவத்திலிருந்து நம்முடைய அனுபவத்தை அப்படியே எடுத்து அந்த ஆர்டிஸ்க்கு எடுத்து திருப்பி என்ன செய்வார்? திருப்பி சொல்லி விட்டுருவார். எப்படி போ அப்படின்னு சொல்லி விட்டுருவார். எது? புத்தி தத்துவத்திலிருந்து எடுத்து நம்ம புத்தியில் அதை வச்சு அடுத்த புத்தியெல்லாம் நமக்கு கேட்க மாட்டார். நம்ம செஞ்சதை எடுத்து நமக்கு வச்சிருவார். வச்சு ஃபோனை அனுப்பிச்சுட்டுருவார். அப்படியே வர வேண்டியது, அன்றைக்கிட்டுங்கன்னு வர வேண்டியது. ஒரு ரோபோட் வருதா இல்லையா? அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து மாட்டி விட்டு கையை எடுத்து இதில் மாட்டு, கால் எடுத்து இதில் மாட்டு, எந்த உலகத்துக்கு போகிறது? இந்த உலகத்துக்கு போ. அது எந்த உலகம் இருக்கலாம்? போன பிறவியில் அனுபவிச்ச உலகமாகவும் இருக்கலாம், அதை விட அடுத்த உலகமாகவும் இருக்கலாம். ஏன்னா அங்கே நம்ம எதாவது புண்ணிய கிண்ணியை செஞ்சு தானே செஞ்சுருப்பாரு, கொஞ்சம் மேடத்துக்கு போடியாகணும், ப்ரொமோஷன் கொடு அப்படின்னு அடுத்த பிறவியில் கொண்டு போய் போட்டாலும் போடுவார். அதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? எல்லாம் அவங்க தான் இருக்குது. எனவே முன்பு போடவே மீண்டும் உயிருக்கு தனுகரண போகங்களை கொடுத்து பெருமான் என்ன செய்வான்? மீண்டும் பிறப்ப கொடுக்கும். இப்போ ஒடுக்குவது எதற்கு? பிராரத்த கண்மம் பக்குவம் ஆகும் பொருட்டு ஒடுக்கிடுவான். ஆணவமலம் பக்குவமாக வரைக்கும் மேலே இது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான், மேலே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். சரி, இது பாருங்க, பொழிப்பொறி பாருங்க. ஈராகியோனால் ஈறு எய்த உலகம் ஈரெய்தவாறே ஒளியார். எவ்வளோ அழகாக வைக்கிறார் பாருங்க. ஈரோனாகிய இறைவனால், ஈராகியோனால், ஈராகிய அவனால் யாரு? பெருமான். உலகத்திற்கு அந்தமும் ஆதியா இருக்கிற பெருமானான ஈரெய்திய உலகம், முடிவை எய்திய ஒடுக்கப்பட்ட உலகம், ஈரெய்தியவாறே ஒடுங்கியவாறே ஒளியாது. அப்படியே முடிய வேண்டியதானே? போயிட்டு வந்துட்டு இருக்கிறான், போனால் போய் அப்படியே போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. ஈரெய்தியவாறே ஒளியாது மீளவும் அவன்பால் நின்று தோன்றுதல் எற்றுக்கு எண்ணெய். எற்றுக்கு எண்ணெய் மலபாகம் வரும் பொருட்டு தோன்றும் ஆணவமலம் பக்குவப்படுதல் பொருட்டு ஒடுங்கிய உலகம் மீள தோன்றும். ஒடுங்கிய உயிர் மீண்டும் பிறப்புக்கு வரும். பிறப்புக்கு வரும். எது வரைக்கும் வரும்? மலம் பாகம் பெருப்படு ஆணவ மலம் தேயிற வரைக்கும் இவன் மேலே வந்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால் ஒன்றும் கவலை இல்லை. இவன் முடிஞ்ச
முடிஞ்சிருச்சே அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிகிற வரைக்கும் வர வேண்டியதுதான், புரிகிற வரைக்கும் வர வேண்டியதுதான். அற்றேல் மீளவும் தோற்றப்பானது முன் ஒழியாத நிலை பெறவே அமையும். என்னது அப்படியே தோன்றணும்னு சொன்னால் தோன்றப்பானது முன் ஒழியாத நிலை பெறவே அவை மேல வருவான்னு அவனை அனுப்பாதையா. ஒன்று போனவனா அப்படியே விட்டுரு, போன அவனை என்ன செய்ய விட்டுரு. இல்லைன்னா வருவான்னு சொன்னான் அவனை போகக்கூடாது, புரியுதா இல்லையா? போனா அவனை விட்டுரு, இல்லைன்னா என்ன செய்ய வருவான்னு தெரியுதா, எதுக்கு அவனை போக விடுற? வகுப்புக்கு வந்துட்டா கதவை சாத்திருங்க, கதவை சாத்திருங்க, முடிச்சுட்டானுங்க இல்லையா? அப்படி செய்யுங்க. என்ன பாடம் நடத்துறீங்க, எப்படி நடத்துனே உங்களுக்கு தெரியல. அவன் வந்ததே பெருசு, எதுக்கு பாடம் கேட்க வந்ததே பெருசு. சாதியா கடனை மொத்தமாக நடத்திட்டாரு, மொத்தமாக நடத்திட்டு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி. அவன் திருப்பி வருவான்னா எதுக்கு அனுப்புற, எதுக்கு அனுப்புற உகரவை அப்படின்னு மீளவும் தோன்றற்பாலது முன் ஒழியாது நிலை பெறவே அமையும். அவ்வாறு அழிதலுக்கு அவன் திருப்பி எதுக்கு போக சொல்கிறான், அவனை இங்கேயே வச்சுக்க வேண்டியதானே என்று சொன்னால் உயிரின் இழைப்பு ஒழித்தல் பொருட்டு. ஐயா உட்கார வச்சாலும் கேட்க மாட்டாயா, அவன் கேட்க மாட்டான். இருக்கும்போதே ஒழுங்காக கேட்க மாட்டேங்கிறான். நீ அவனை 120 பார்த்து நடத்திட்டு அனுப்புன்னு சொன்னான், எங்கய்யா கேட்பான், கேட்க மாட்டான். அதனால் இழைப்பாயிடுவான், டயர்டாயிடுவான். அதனால் அவனை அனுப்பு, முதல்ல அனுப்பு. எனவே அது அவ்வாறென்று அழித்தல் எட்டிற்கு என்னென் உயிரின் இழைப்பு ஒழித்தல் பொருள். முன் இழைப்பினை செய்து நின்ற காரியங்கள் அழியும். ஒடுக்கிறது வேற ஒன்றும் இல்லை, காரியத்தை தான் ஒடுக்கிறான். காரியம் என்பது தடுகிறன போன போகங்கள் தான். அழிந்த வழியும் எது, அந்த காரியங்கள்லாம் அழிந்த வழியும் முன்னை வினை தொடர்ச்சிக்குரியவனவாய் தத்தம் காரணங்களில் கண்மத்தோடு பயின்று கிடக்க. அப்போ அவன் ஒடுங்குனாலும் எப்படி ஒடுங்கும், இங்கிருந்து அதை கொடுத்தானா அங்கங்கே போய் ஒடுங்கிடுவான். இப்போ பையன் ஸ்கூலுக்கு போகிறான், வந்தவொடனே என்ன செய்வான், என்ன செய்வான், ஷூவை தூக்கி வெளியே விடுவான், வாசல் விடுவான். பையை தூக்கி ரூமில் வீசுவான், புரியுதா இல்லையா? தூக்கி வீசிட்டு திருப்பி விளையாட போவான். விளையாட்டு வந்து அடுத்த நாள் காலையில் எங்கே பைய வச்சானோ அங்கே எடுப்பான், எங்கே செருப்பு போடானோ அங்கே செருப்பு போடுவான். திருப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வந்தானே செய்வான், செருப்பை வெளியே விடுவான், பையை தூக்கி அங்கே வீசுவான். எங்கெங்கே ஒடுங்கிச்சோ எங்கெங்கே எடுத்தானா அங்கே எடுத்து போக வேண்டியதுதான், வர வேண்டியதான், போக வேண்டியதான், வர வேண்டியது. அது மாதிரி கொஞ்சம் ஊரில் கொடுத்து உடம்பு தூக்கி அங்கே போடு, போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யும், குச்சியை கொண்டு போய் அங்கே போடு, போட்டாச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு அடுத்த பிரிவு வரும் போத என்ன செய்யுது, அங்கே எடுத்து சித்தாந்த வகுப்பு போய் புத்தகத்தை அப்படி போட்டான். அடுத்த சித்தாந்த வகுப்பு என்னைக்கோ எடு, என்னைக்கு வகுப்போ அன்னைக்கு கிளம்பு போத கிடறா அந்த புத்தகத்தை. அது எங்கே வச்ச போது தெரியலையே, வச்ச இடம் இருந்தாலாம் எடுத்துருவோங்க. அது வேற மறந்து போச்சு, இந்த ஸ்டாண்டில் போட்டோமா அந்த ஸ்டாண்டில் போட்டோமா தெரியல அப்படின்னு தேடுறோமா இல்லையா? அது மாதிரியெல்லாம் இல்லை. அது யாரு, அவர் தான் அதை செய்கிறார். நம்ம செஞ்சால் அதை தேடுவோம், அவர் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக கொடுத்துருவார், கரெக்டாக கொடுத்துருவார். எனவே தத்தம் காரணங்களில் கண்மத்தோடு பயின்று கிடக்கின்ற அக்காரியங்களை ஒடுக்கியவாறே உதிக்க செய்வன் என்பதுவும் சரி. ஆக்கம் அவவர் கண்மும் கழித்திட, ஆக்கம் அவவர் கண்மும் கழித்திட. இது பின்னாடி வருது, 57வது செய்யல வருது. பின்னாடி 57ல் அழிப்பு இழைப்பு ஆற்றல். இந்த பாட்டோட துவக்கம் என்ன வருதுங்க, அழிப்பு இழைப்பு ஆற்றல் என்கின்ற என முன்னர் கூறுவராகலின். முன்னர்னா பின்னர், இதெல்லாம் புரிஞ்சுங்க. முன்னர்னா பின்னர். முன்னர்னா முன்னரே தெரியாது, நீங்கள் ஏங்க என்னை சுத்த விடுறீங்க, இப்படி சுத்த விட்டா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, இது பண்டை நடை. முன்னாடி இலக்கண நடையில் முன்னர் கூறுவோம், முன்னர் கூறுவோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி சொல்ல போகிறான்னு அர்த்தம். முன்னர் கூறினோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே அந்த பின்னாடி இருக்கிற சொல்லு. கூறினோம்னா முன்னாடி சொல்லிட்டாருன்னு அர்த்தம், கூறுவோம்னா பின்னாடி சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். அந்த முன்னருங்கிறதுக்கு பொருள் என்ன செய்யணும், கூறினோமா கூறுவோமா அப்படின்னு வச்சுட்டு இதுக்கு பொருள் செய்யணும்.
புரியுதா இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? முன்னர் கூறுவர் ஆகலின். கூறுவர் இது என்னது? எதிர்காலம். இந்த வினை எப்படி வருது? எதிர்கால வினையா வருதா இல்லையா? அப்ப முன்னர் என்பதுக்கு எப்படி பொருள் செய்யணும்? பின்னர்னு பொருள் செய்யணும். சரியா இல்லையா? இது இலக்கண நடை. இது என்னது? இலக்கண நடை. அது சொல்ற வழக்கம் இருக்கு, வழக்கம் இருக்கு. அதனால முன்னர் கூறுவர் ஆகலின் அதற்குரிய இயைபு ஈண்டு உணர்த்துவார். அதை இங்கே சொல்லிட்டார். தொடர்ச்சி 57ல் வரும். எனவே உணர்த்துவார் காரணம் கிடக்கும் பயில்தரு காரியம் பின் பண்டுபோல் பண்ணும் ஈசன் என்றார். இந்த பாட்டில் சொல்லியிருக்கிற இதுக்கு தொடர்ச்சி எங்கே வருது? 57ல் வருது. 57 வரும்போதே என்ன செய்யணும்? இந்த பாட்டை 52 கொண்டு வந்து பொருள் செஞ்சுக்கணும். உயிரவை உயிரோடு கூடிய உலகம் என்றவாறு. உயிரவை என்பதற்கு உயிரோடு கூடிய உலகம். அப்போ உலகத்தை ஒடுக்கிறான்னு சொன்னால் உயிரையும் ஒடுக்குவார், உலகத்தையும் ஒடுக்குவார். சரியா? ஏது என்பது எற்றுக்கு என்னும் பொருட்டால் என்றது. எங்க இருக்கு? ஏது எண்ணில். ஏது எண்ணில் என்பதற்கு எதற்காக அப்படின்னு பொருள் செய்யணும். ஏதுனா காரணம். இங்கே எதற்காக என்று எற்றுக்கு எண்ணில் என்று பொருட்டாய் என்றது. சித்தத்து அயர்வு அறிவின் கண்ணதாகி இழைப்பு. இப்போ அந்த அயற்சி எதுக்கு வந்துருச்சு? அறிவுக்கு தான் அயற்சி. அறிவுக்கு தான் அயற்சி. ஏன்னா உடம்பு ஒத்துக்கலைன்னா அறிவு என்ன ஆகிடும்? அயற்சி ஆகிடும். மதியானத்துக்கு மேலே ஆகுதா இல்லையா? சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஆகுதா இல்லையா? ஆகுது. அதுக்கு தான் அயற்சி. எதுக்கு அறிவு? அறிவுக்கு அயற்சி. அதே கொஞ்சம் சாப்பிட்டு வந்தேன். ஒரு நாட்டிலேயே சாப்பிட்டா என்ன ஆயிடுது? அயற்சி. ஒரு பிறவியில் வருமா வராதா? வரத்தான் செய்யும். வரதான் செய்யும். ஐயோ எனக்கு ஏன் அப்படி இருக்குன்னா இட்ஸ் ஆல் இன் த கேம். ஆல் இன் த கேம். வரதான் செய்யும். வரதான் செய்யும். ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் என்ன செய்யலாம்? நல்லா தூங்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அழிவு என்னும் வினை எச்சத்து அகரம். அழிவு என்னும் ஒளிய என்னும் வினை எச்சத்து அகரம். விகாரத்தான் தொக்கது. அதாவது அங்கே ஒளி காரியங்கள் அழியும் சொல்லி ஒளிய அப்படின்னு வரணும். ஒளிய அப்படின்னு வரணும். அங்க என்ன இருக்கு? ஒளின்னு இருக்கு. யகரம் இல்லை. யா 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 என்ற எழுத்து அங்கே இல்லை. அது விகாரத்தால் தொக்கது. ஒளின்னு இருக்கா இல்லையா? ஒளிய அப்படின்னு பொருள் செய்யணும். அங்கே ஒளியாங்கிற இடத்தை வருவிச்சு. யா ஒளிய. சரியா? ஒளின்னு தான் இருக்கு பாட்டில். ஒளின்னு இருக்கா ஒளியான்னு இருக்கா? ஒளின்னு இருக்கா? ஒளின்னு எப்படி படிக்கணும்? ஒளியன்னு படிக்கணும். ஒளியான்னு படிக்கணும். ஒளி என்பது விகாரத்தால் தொக்கது. சரி. கிடக்கும் என்பது பெயரச்சம். கிடக்கும் என்பது பெயரச்சம். கிடக்கும் என்பது அங்க என்ன இருக்கு? கிடக்கும்னு இருக்கா? கிடக்கும் இருக்கா? எப்படி இருக்கு? கிடக்கும்னு இருக்கா? கிடக்கும்னு இருப்பதை என்ன செய்யணும்? பெயரச்சம். பெயரச்சம் என்னது? கிடக்கும் என்பதற்கு பெயர் சொல்லு. கிடக்கும் என்பது பெயர் சொல். பெயர் சொல்லுன்னா என்னது? பெயர்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? பெயர். இப்போ எது பெயர்? உயிர் கிடக்கும். உயிர் கிடக்கும். கிடக்கும் என்பது எதை? உயிரை சொல்றாரு. அப்போ அது என்னது? உயிர் கிடக்கும். பொருள் எப்படி செய்யணும்? உயிர் கிடக்கும். உயிர் என்பது என்னது? எச்சமா நிக்குது. உயிர்ங்கிறது அங்கே எச்சம்னா இல்லைன்னு அர்த்தம். அதை வருவிச்சுக்கணும். எதை வச்சுக்கணும்? உயிர் கிடக்கும். உயிர் கிடக்கும். அப்போ உயிர் என்பதை வருவிச்சு பொருள் செஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? உயிர் கிடக்கும். இதற்கு பிறரெல்லாம் சர்க்காரியத்தின் இயல்பு வைத்து கூறியது கூறல் என வலுபட உரைத்தார்.
கூறியது ஓரல். கூறியது ஓரல் என்னது? குற்றம். அது சரி. இந்த பாட்டுக்கு கூறியது ஓரல் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பல பேர் பொருள் செய்கிறாங்க. அதெல்லாம் பொருந்தாது. அப்போ உலகம் ஏன் தோன்றி நின்று ஒடுக்குதுன்னு சொன்னால், ஆணவ மலம் பரிவாகும் பொருட்டு மீள தோன்றும், கண்ம மலம் பரிவாக்கப்பட்டுட்டா ஒடுங்கிடும். அப்போ தோன்றுவதற்கும் ஒடுக்குவதற்கும் இதுதான் காரணம் என்று சொல்லுகிறார். சரி, 53 சாப்பிட்டு வந்து அவத்தை வேதத்தோட பார்ப்போம். பாப்பமா திருச்சிற்றம்பலம். சிவாயம்.